சரி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஆரம்பிக்கலாம். ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லை. மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்பட்டது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் மனுஷன் எதை ஒத்துக்கிறான், எதை நம்புகிறான் அப்படின்னா, கடவுள்னா எங்கேயோ என்னைக்கோ யாரிடத்திலோ எனக்கான ஏதோ ஒன்று கொடுத்துருக்கணும். கடவுள் எங்கேயோ என்னைக்கோ யாருக்கிட்டையோ ஏதோ ஒன்று எனக்காக என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, கொடுத்து வச்சிருக்கிறாரு. என்னையே கடவுள் எனக்கு கொடுத்து வச்சிருக்கிறானே அப்படிங்கிற எண்ணம் மனிதனுக்கு பொதுவாக வரமாட்டேங்குது. என்னையே கடவுள் எனக்கு கொடுத்து வச்சிருக்காரு. நீங்கள் உணர்ந்துட்டீங்களா? என்னையே கடவுள் எனக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. உணர்ந்துட்டீங்களா? உணர்ந்தே இல்லையா? என்னையே எனக்கு கடவுள் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, கொடுத்து வச்சிருக்கிறாரு. கடவுள் கொடுக்கலன்னா நானுங்கிறது எங்க எனக்கு? கடவுள் இல்லாமையா நான் இருக்கேன்? கடவுள் கொடுக்காமையா நான் வந்துட்டேன்? கடவுள் இருக்க செய்யாமையா நான் இருந்துட்டு இருக்கேன்? கடவுள் இயக்காமையா நான் இயங்கிட்டு இருக்கேன்? இப்போ கடவுள் என்னையே எனக்கு கொடுத்து வச்சிருக்கும் போது எனக்கானதெல்லாம் எங்க கொடுத்து வச்சிருக்கணும்? கடவுள் என்னையே எனக்கு கொடுத்து வச்சிருக்கும் போது எனக்கானது எல்லாம் அந்த கடவுள் எங்க கொடுத்து வச்சிருக்கணும்? என்ன எங்க கொடுத்துருக்கிறானோ, என்ன யார்கிட்ட கொடுத்துருக்கிறானோ, என்ன யாரா கொடுத்துருக்கிறானோ, என்ன எங்க கொடுத்துருக்கிறானோ அங்கே தானே எனக்கானது எல்லாம் இருக்கணும். என்னை கடவுள் எங்கே கொடுத்துருக்கிறானோ, எங்க வச்சிருக்கிறானோ, எனக்கானதெல்லாம் எங்கே தான் இருக்கணும்? அங்கே தான் இருக்கணும். என்னை எப்போ கொடுத்தானோ அப்போ தானே எனக்கானது எல்லாம் என் கூட இருக்கணும். என்னை இப்போ கொடுத்துட்டு எனக்கானது அப்போ கொடுத்துட்டு, இல்லை என்னை இப்போ கொடுத்துட்டு எனக்கானது அப்புறம் கொடுத்தா நான் எப்படி வாழ முடியும்? என்னை எப்போ கொடுத்தானோ அப்போவே என்ன பண்ணியிருக்கணும்? எனக்கானதை கொடுத்துருக்கணும். சரிதானே? எனக்கானதை முன்னாடி என்ன பின்னாடி, இல்லை என்ன முன்னாடி எனக்கானதை பின்னாடி, அப்படியெல்லாம் இல்லை. சரியா? இப்போ மோசே இயேசு ரெண்டு கேரக்டர், ரெண்டுமே ரொம்ப பலமான கதாபாத்திரங்கள். ரெண்டுமே பலமான கதாபாத்திரங்கள். உலகத்தில் அதிகபட்சமான மனிதர்களுடைய மூளையில் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் இவங்க ரெண்டு பேரும். சரியா? உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள், கோடிக்கணக்கான மனிதர்கள் தோன்றி இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான மனிதர்கள் மறைந்திருக்கிறாங்க. ஆனா அத்தனை கோடி மனிதர்களை இந்த ரெண்டு கதாபாத்திரங்கள், இந்த ரெண்டு மனிதர்கள் எப்படி இத்தனை கோடி மனித மூளையை ஆக்கிரமிப்பு செஞ்சாங்கன்னு தெரியல. பெரிய ஆக்கிரமிப்பு. ஒரு இனம், ஒரு குலம், ஒரு குலத்தின் மக்கள் இன்னொரு குலத்தை போய் ஆக்கிரமிப்பு செய்கிற மாதிரி கிடையாது. ஒரு இன மக்கள் இன்னொரு இனத்தை போய் ஆக்கிரமிப்பு செய்கிற மாதிரி கிடையாது. ஒரு நாடு இன்னொரு நாடு ஆக்கிரமிப்பு செய்கிற மாதிரி கிடையாது. ஒரு சாம்ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்தை அடிமைப்படுத்தி ஆக்கிரமிப்பு செய்கிற மாதிரி கிடையாது. இதெல்லாம் தாண்டி புனிதமான 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 ஆக்கிரமிப்பு எது? எது? மோசேயும் இயேசுவும் மனித மூளையை செஞ்சிருக்கிற ஆக்கிரமிப்பு. மோசே உன்னுடைய வாழ்க்கையை தனக்காக எடுத்துக்குவான். இயேசு தன்னுடைய வாழ்க்கையை உனக்காக கொடுத்துருவார். ரெண்டு கதாபாத்திரங்கள், ரெண்டு காலகட்டத்தில், ரெண்டு வேறுபட்ட நிலையில் உன் மூளையில் வைக்கப்படுது.
இல்லை உன் மூளைக்கு ஏற்றப்படுது. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. ரெண்டுமே என்னதான்? ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. ரெண்டுமே என்னதான்? ஏற்பாடு தான். யார் யாருக்கு பண்ண ஏற்பாடு? ரெண்டுமே ஏற்பாடு தான். ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று என்னது? புதிய ஏற்பாடு. ஆனால் ரெண்டுமே என்னது? பழசுனாலும் அது ஏற்பாடு தான், புதுசுனாலும் இது என்னதான்? ஏற்பாடு தான். யார் யாருக்கு பண்ண ஏற்பாடு? ஒரு ஏற்பாடு மோசேயை கதாபாத்திரமா வச்சு உனக்கு செய்யப்பட்ட ஏற்பாடு. இன்னொரு ஏற்பாடு இயேசுவை கதாபாத்திரமா வச்சு உனக்கு செய்யப்பட்ட ஏற்பாடு. ரெண்டுமே உனக்கு செய்யப்பட்ட என்னதான்? ஏற்பாடு தான். ரெண்டுமே உன்னை பாடாப்படுத்துற ஏற்பாடு தான். ரெண்டுமே உன்னை வாழ வைக்காத ஏற்பாடு தான். ரெண்டுமே உன்னை உனக்குள்ளவே அழிக்கிற ஏற்பாடு தான். இப்படி காலாகாலமா மனிதன் இன்னொரு மனித கூட்டத்துக்கு பல ஏற்பாடுகளை செஞ்சுட்டே வரான். முன்னேற்பாடுகள். இதெல்லாம் என்னது? என்னதுங்க இதெல்லாம்? முன்னேற்பாடு. பின்னாடி வரவன் எப்படி வரணும், பின்னாடி வரவன் எப்படி வாழணும், பின்னாடி வரவன் எப்படி இருக்கணும்னு முன்னாடி வாழ்ந்தவன் பின்னாடி வரவனுக்கு முன்னாடியே செய்கிற ஏற்பாடுகள். சரிதானே? கரெக்ட் தானப்பா? அதான் உண்மை. உயிரோடு இருக்கிற ஒருத்தன் உயிரோடு இருக்கிற இன்னொருத்தனுக்கு பில்லி சுனி வைக்கிறது கிடையாது. பில்லி சூனியை வைக்கிறவன் செத்து போனாலும் இனி பிறக்க போறவனுக்கு அந்த சூனியை வேலை செய்யும். அப்படி ஒரு ஏற்பாடு. எத்தனை தலைமுறைக்கு இந்த ஏற்பாடு வேலை செய்யும்? மனிதன் பிறக்கிற வரைக்கும், மனிதன் இருக்கிற வரைக்கும், இந்த எழுத்தை மனிதன் படிக்கிற வரைக்கும், இந்த எழுத்துக்களை மனிதன் நம்புற வரைக்கும், இந்த எழுத்துக்களை தன் தலையில மனிதன் ஏத்திக்கிற வரைக்கும் அவன் செஞ்சுட்டு போன ஏற்பாடுகள் என்ன வேலைக்காக ஏற்படுத்தப்பட்டதோ அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கும். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் போடு, அநேக நாட்களுக்கு பின் அதனுடைய பலனை காண்பாய். ஆமா, ஏற்பாடு பண்ணி போட்டியாச்சு. நீ எப்போ வந்து சிக்கினாலும் என்னதான்? அதன் பலனை காண்பாய். சொல்லுவாங்களே, இறைவன் வந்து நீ பிறந்தப்பவே உன் வாழ்க்கைக்கான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த பூமியில ஏற்கனவே எனக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களும் எனக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்ப இறைவன் எனக்கு செஞ்ச ஏற்பாடுல நான் வாழ்வதா, எனக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எனக்கு செஞ்சிருக்கிற ஏற்பாடுகள்ல நான் வாழ்வதா? எந்த ஏற்பாடுல வாழலாம் அப்படின்னு முடிவு பண்றதுக்கு தான் நீ நான் இருக்கிறோம். அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் நமக்கு இருக்குன்னு உணர்ந்துக்கிறது தான் ஞானம். இந்த இடத்துக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் வர்றது கிடையாது. எந்த இடத்துக்கு? அட இப்படி ஒரு ஏற்பாடு அவன் செஞ்சிருக்கிறான், இப்படி ஒரு ஏற்பாடு இவன் செஞ்சிருக்கிறான், என்னை படைச்ச இறைவன் அவன் இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கிறான், இதுல எந்த ஏற்பாடு வச்சு நான் வாழ்வதுன்னு யோசிக்கிற மனநிலைக்கு இந்த உலகத்துல எல்லா மனுஷரும் வந்துடுறது கிடையாது. பாதி பேருக்கு எதுவே போதும்? ஆமா, பழைய ஏற்பாடே போதும், மோசே செஞ்சு வச்ச ஏற்பாடே எனக்கு போதும் அப்படின்னு முழங்குற கூட்டம் இன்னைக்கு உலகத்துல இருக்கா இல்லையா? ஏகப்பட்டது இருக்கு. இப்போ அவங்க மூலையிலெல்லாம் சிங்காசனம் போட்டு உட்காந்துருக்கிறது யார் தான்? மோசஸ் தான். யார் வச்ச பில்லி சுனியத்தில் அவங்களாம் அகப்பட்டுனுக்குறாங்க? மோசே வச்சுட்டு போன பில்லி சுனியத்தில் தலைமுறை தலைமுறையாக அவங்க அகப்பட்டுனுக்குறாங்க, சிக்கிக்கிட்டாங்க. அவங்களால வேற ஒரு ஏற்பாடை சிந்திக்க முடியாது, வேற ஒரு ஏற்பாடை நெருங்க முடியாது, வேற ஒரு ஏற்பாட்டை ஒத்துக்க முடியாது, வேற ஒரு ஏற்பாட்டில் அவங்களால வாழ முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க வேற ஒரு ஏற்பாட்டுக்கு என்ன ஆயிட்டாங்க? தங்களை விற்று போட்டாங்க, அடிமைகளாக்கிக்கிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க, ஏத்துக்கிட்டாங்க. அந்த ஏற்பாட்டுக்கு தக்கபடி தங்க மனநிலையை பொறுத்துக்கிட்டாங்க. இப்போ அவங்க மனதை, அவங்க செயலை, அவங்க வாழ்க்கையை வடிவமைக்கிற சக்தியாவே எதுதான் இருக்கு?
அங்க செய்யப்பட்ட ஏற்பாடு. எவன் செஞ்ச ஏற்பாட்டின்படி நீ வாழ போற? இதுதான் வாழ்க்கை உன்னை பார்த்து கேட்குற கேள்வி. சமூகம் உன்னை பார்த்து கேட்குற கேள்வி. உலகம் உன்னை பார்த்து கேட்குற கேள்வி. உன் வாழ்க்கைய யார் செஞ்ச ஏற்பாட்டில் வாழ போற? இந்த உலகத்துல மனுஷனை கடவுள் படைச்சார். இந்த உலகத்துல மனுஷனை கடவுள் படைச்சார்னா, படைக்கும் போதே ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் இப்படித்தான் வாழணும், அவன் வாழ்க்கை இப்படிதான் முடியணும் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடை செஞ்சிருக்கானா இல்லையா? என்னை செஞ்ச இறைவனுக்கு என்னை பற்றி, என் வாழ்க்கை பற்றி, அல்லது எனக்கு செய்ய எந்த ஏற்பாடுமே இல்லாமையா என்னை செஞ்சிட்டான்? இன்னொரு பக்கம் இன்னொரு பாதி பேர் இயேசுங்கிற கதாபாத்திர ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. சில நேரத்தில் இந்த புதிய ஏற்பாட்டில் சிக்கிக்கிட்டவங்க பழைய ஏற்பாட்டை என்ன செய்கிறாங்க? ஒத்துக்கவும் செய்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சிலர் புதிய ஏற்பாடை ஒத்துக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க? பழைய ஏற்பாடையும் ஒத்துக்கிறாங்க. அப்போ ஒரு ஏற்பாட்டில் இருக்கிறவனுக்கு இன்னொரு ஏற்பாட்டை இன்னும் கொஞ்சம் குறைவான மதிப்போடு அதையும் ஏத்துக்கிற ஒரு மனநிலை இருக்கு. மோசே உன்னுடைய வாழ்க்கைய தனக்காக எடுத்துக்கிட்டவன். இயேசு தன்னுடைய வாழ்க்கைய உனக்காக கொடுத்தவன். இதுதான் இந்த ரெண்டு ஏற்பாடு, ரெண்டு வாழ்க்கை முறை. ஒன்று, நீ அடுத்தவனுக்காக உன் வாழ்க்கையை விட்டுட்டு நீ வாழாம போனோம். இல்ல, அடுத்தவன் உன் வாழ்க்கைய வலிய அவனுக்காக எடுத்துக்குவான். உன் வாழ்க்கைய அடுத்தவன் கட்டாயத்துல வலிய உன் வாழ்க்கைய தனக்காக என்ன செய்வான்? எடுத்துக்குவான். இன்னொன்னு, நீ உன்னுடைய வாழ்க்கைய தியாகமா, அன்பா, இரக்கமா, கருணையா உன் வாழ்க்கையை அடுத்தவங்களுக்காக என்ன பண்ணிடணும்? கொடுத்துடணும். ஒரு ஏற்பாடு, வலிமை உள்ளவன் உன் வாழ்க்கையை தனக்காக எடுத்துக்குவான், மோசேயின் ஏற்பாடு. இன்னொன்று, அன்புள்ளவன் தன்னுடைய வாழ்க்கையும் அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணுவான்? கொடுத்துருவான். இயேசு ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் நீ, இது ரெண்டுக்கும் நடுவில் நீ. பைபிள் அப்படி தானே கொடுத்தாங்க. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, ரெண்டு ஏற்பாடை உனக்கு செஞ்சிருக்கிறோம்பா. ரெண்டு ஏற்பாடை உனக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? செஞ்சிருக்கிறோம்பா. படி. பழைய ஏற்பாட்டில் 39 அடி, புதிய ஏற்பாட்டில் 27 அடி. ரெண்டு தீனி படி. இந்த ரெண்டு ஏற்பாட்டில் நீ எந்த ஏற்பாட்டுக்கு பொருந்துறன்னு பார்த்துக்கோ. ஆனா இதை படிக்கிற நீ இந்த ரெண்டு ஏற்பாட்டில் ஏதாவது ஒரு ஏற்பாட்டுக்கு என்ன பண்ணி ஆகணும்? உடன்பட்டே ஆகணும், வந்தே ஆகணும், அடிமைப்பட்டே ஆகணும். சரியா? இங்க மூளையே இல்லாதவன் பழைய ஏற்பாட்டை ஏத்துக்கிறான். ரொம்ப மூளை இருக்குன்னு நினைக்கிறவன் புதிய ஏற்பாடுக்கு போயிடுறான். ஆனா ரெண்டு பேருமே யார் தான்? மூளை இருந்தோ முட்டாள் பயிர்கள் தான். அப்ப மூளை இருக்கிற அறிவுள்ளவன் இங்க என்ன செய்யணும் அப்படின்னா, சின்ன பொண்ணு வேணாமாமா, பெரிய பொண்ணு வேணாமாமா. டே, அப்புறம் என்ன தானே வேணும்? அத்தை மட்டும் போதும் மாமா, ஏன் அருமை மாமா, மற்றதெல்லாம் சொத்த மாமா. கேட்டதுலேருந்து பாட்டை கூட என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறீங்களே பிறகு. எனக்கு அத்தைங்க பொண்ணெல்லாம் கல்யாணம் ஆகி பேரம்பேத்தி எடுத்தாங்க. என்ன பண்ணுறது? அந்த மாதிரி இங்கே மூளை உள்ளவன் நடுவில் என்ன சொல்லணும்? பழைய ஏற்பாடு வேணாமாமா, புதிய ஏற்பாடு வேணாமாமா, ஏன் ஏற்பாடு போதும் மாமா. என்னப்பா, பழைய ஏற்பாடு வேணாம், புதிய ஏற்பாடும் வேணாம். வலிய என் வாழ்க்கையை இன்னொருத்த எடுத்துக்கவும் நான் விட மாட்டேன்,
அன்புன்ற பேரில் என் வாழ்க்கையை அடுத்தவனுக்கு என்ன பண்ண மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். என் வாழ்க்கையை எனக்கு செய்யப்பட்ட ஏற்பாடு படி நான் சரியாக வாழ்ந்துக்குவேன். நியாயமா நியாயம் இல்லையா? நீங்கள் நான் நியாயம் பேசுகிற மாதிரியே பார்க்குறீங்களே. சொல்லுங்க, எந்த ஏற்பாடு படி வாழலாம்? மோசேயின் ஏற்பாடு படி வாழலாமா, இயேசுவின் ஏற்பாடு படி வாழலாமா? ரெண்டு ஏற்பாடுமே எனக்கு பொருந்தாது. மோசேயின் ஏற்பாடு மோசேக்கு, இயேசுவின் ஏற்பாடு இயேசுவுக்கு. எனக்கு பொருந்தக்கூடிய ஏற்பாடு ஏன் ஏற்பாடு? நான் தனி ஒருவன். நான் யாரு? தனி ஒருவன். மோசேயை போன்றவனும் அல்ல, இயேசுவை போன்றவனும் அல்ல. இயேசுவின் ஏற்பாடும் எனக்கு பொருந்தாது முழுசும், மோசேயின் ஏற்பாடும் எனக்கு பொருந்தாது. அந்த ரெண்டு ஏற்பாடும் என்னை வலையில சிக்க வைக்கிறதுக்கு தான், என் வாழ்க்கையை நான் வாழாம போறதுக்கு தான். ஏன் ஏற்பாடை நான் நிறைவேற்றி முடிக்காம போறதுக்கு தான், ஏன் ஏற்பாடை நான் தெரிஞ்சிக்காம போறதுக்கு தான். எவ்வளோ காலம் நீங்க பழைய ஏற்பாடுங்கிற மோசேயின் ஏற்பாடை படிச்சிங்களோ அவ்வளோ காலமா உங்களை தெரியாது. யாரை தான் தெரியும்? மோசே தான் தெரியும். எவ்வளோ காலம் புதிய ஏற்பாடுங்கிற இயேசுவின் ஏற்பாடை படிச்சிங்களோ அவ்வளோ காலம் உங்களுக்கு யாரை தெரியாது? உங்களை தெரியாது, இயேசு தான் தெரியும். அவங்க உங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னா நீங்க வாழ்கிற வாழ்க்கை யாரா இருப்பீங்க? நீங்களா இருப்பீங்களா, அவங்களா இருப்பாங்களா? அவங்க தான் வாழ்ந்தாங்க, நீங்க வாழல. செத்தும் வாழ்ந்துருக்கிறாங்க. எப்படி? செத்தும் வாழ்ந்துருக்கிறாங்க. எத்தனை பேர் வாழ்க்கைய? அப்ப மோசேக்கு ஆயுசு எவ்வளோ? மோசேக்கு ஆயுசு எவ்வளோ? 120 வருஷம் வாழ்ந்து செத்து யார் எடுத்து அடக்கம் பண்ணாங்களோ தெரியல. அப்படிதான் கதை, தெரியாது உண்மை என்னன்னு. ஆனா மோசேயின் ஆயுசு எவ்வளோ? இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துருக்கிறானே. என் புள்ள தலையில கூட மோசே வாழ்ந்துருக்கிறான். அப்ப எத்தனை பேர், எத்தனை தலைமுறையில, எத்தனை மனிதர்களுடைய வாழ்க்கையை, எத்தனை மனிதனுடைய ஆயுசை தான் ஒருத்தர் எடுத்துக்க முடியும்? மூளையை கண்ட்ரோல் பண்றதுனால, எழுதி வச்சு கண்ட்ரோல் பண்றதுனால, எழுத்துல சாரத்தை சேர்க்கறதுனால, எழுத்தை ஏற்பாடு பண்ணி வச்சதுனால. நம்ம எல்லாம் உண்மையை சந்திக்கிறத விட உருவத்தை சந்திச்சு ஏமாந்து போறவங்க. உண்மையை சந்திக்கிறத விட அந்த உண்மை உருவத்தை நம்பி நம்ம என்ன பண்றோம்? ஏமாந்து போறோம். மோசையின் எண்ணத்தை நம்ம புரியல, மோசையின் எழுத்துல நம்ம ஏமாந்துட்டோம். எழுத்து கொல்லுமா கொல்லாதா? எப்படி கொல்லும்? யாரை கொல்லும்? எழுதுனவனை கொல்லுமா, அந்த எழுத்தை தான் மேல ஏத்துக்கிட்டவனை கொல்லுமா? எழுத்து எழுதுனவனை கொல்லுமா, அந்த எழுத்தை தான் மேல ஏத்துக்கிட்டவனை கொல்லுமா? மோசையின் எழுத்துக்களை யாரெல்லாம் யார் மேலெல்லாம் ஏத்திக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தங்களை தாங்களே என்ன பண்ணிக்கிறவங்க தான், கொலை பண்ணிக்கிறவங்க தான். என் வாழ்க்கைக்கு சரி தவறு சொல்ல நீ யாரடா? என் வாழ்க்கை இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு எழுதி வைக்க உனக்கு யாரடா அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு யாருமே மோசையை பார்த்து என்ன பண்ணவே இல்லை, கேட்கவே இல்லை. என் வாழ்க்கைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு போற அளவுக்கு நீ என்னடா அவ்வளவு சிறப்பா பிறந்துட்ட? நான் எதன் வழியா வந்தனோ அதன் வழிதான் நீ வந்த. நான் எப்படி சாக போறனோ அப்படிதான் நீ செத்த. சரிதானே? விளங்குதா இல்லையா? இப்போ மோசையினுடைய ஏற்பாடு ஒரு சதி, ஒரு வஞ்சகம், மனித சமுதாயத்தை அடிமைப்படுத்துறதுக்கானது தான், வாழ வைக்கிறதுக்கு இல்லை, உன்னை வாழ வைக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா தான் வாழ்ந்த காலத்தில் தன்னோடு இருந்த அத்தனை லட்சம் மக்களும் தன்னுடைய கொள்கைக்காக அவர்கள் வாழ்வு சிதைக்கப்பட்டது. அப்போ ரெண்டு நிலை பாருங்க. ஒன்று, அடுத்தவன் கொள்கைக்காக நான் என்னை விட்டு கொடுத்து அழிச்சிக்கிறது. இன்னொன்று, நானே ஒரு கொள்கையை உருவாக்கி கொள்கையை ஏற்று கொள்கையை போதனை பண்ணி அதை நிலைநிறுத்த என்னையே அழிச்சிக்கிறது. அடுத்தவன் கொள்கைக்காக என் வாழ்க்கை அழிகிறதும் தப்பு தான். நான் ஒரு கொள்கையை உருவாக்கி வச்சுன்னு அதை நிலைநிறுத்துறதுக்காக என்ன நானே அழிச்சுக்கிறது என்னதான், தப்பு தான். ஆக மொத்தம் என்ன சொல்ல வருது ரெண்டு ஏற்பாடும்? எவன் கொள்கைக்காகவும் நீ வாழாத, நீயும் எந்த ஒரு கொள்கையும் வச்சுக்காத. புரியலையா? எவன் கொள்கைக்காகவும் நீ என்ன பண்ணாத, வாழாத. நீயும் என்ன செய்யாத,
ஒரு கொள்கையை வச்சுக்காத. ஒரு கோட்டையும் வேண்டாம், ஒரு கொடியும் வேண்டாம், தாங்க நக்கன 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 வேணாம். ஒவ்வொருவரும் தனித்துவமானவங்க. ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் ஏற்பாடோடு தான் இந்த பூமியில் அனுப்பியிருக்கிறான். எந்த முன்னேற்பாடு இல்லாம, எந்த சிறப்பு ஏற்பாடு இல்லாம, உன் வாழ்க்கைக்கானதை ஏற்பாடு செய்யாம, இறைவன் கண்மூடித்தனமா அறிவில்லாம இந்த பூமியில போய் நீ செதஞ்சு துன்பப்பட்டு துக்கித்து புலம்பி வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்தி கவலைப்பட்டு என்ன சொல்ற சின்ன பின்னம் ஆகிறதுக்காக அறிவே இல்லாம இறைவன் படைச்சு இந்த பூமியில உன்னை விடல. சரியா? இறைவன் பெரிய ஞானி. உன்னுடைய ஏற்பாடே நீதான். உன்னுடைய ஏற்பாடு பழைய ஏற்பாடும் கிடையாது, உன்னுடைய ஏற்பாடு புதிய ஏற்பாடும் கிடையாது. உன்னுடைய ஏற்பாடே நீதான். அப்ப உனக்கு கட்டாயம் இந்த இடத்துக்கு நீ வரணும். எந்த இடத்துக்கு வந்திருக்கணும்? எந்த இடத்துக்கு வந்திருக்கணும்? பழைய ஏற்பாடு வேணாமாமா, புதிய ஏற்பாடு வேணாமாமா, ஏன் ஏற்பாடு எனக்கு போதும். பாடுங்களா அத? சொல்லுங்களா, சொல்லுங்க. பழைய ஏற்பாடு வேணாமாமா. ஐயோ ஐயோ, இவ்வளோ வைக்க பாருங்களா சாமி. புதிய ஏற்பாடு வேணாமாமா, ஏன் ஏற்பாடு எனக்கு போதும். என்ன இறைவன் இந்த பூமியில எனக்கு செஞ்ச ஏற்பாட்டின்படி வாழ அனுப்பியிருக்கிறான். எனக்கு வேற எவன் செஞ்ச ஏற்பாடு படியும் வாழ அனுப்பல. வேற எவன் எனக்கு செஞ்ச ஏற்பாடும் எனக்கு ஏற்புடையது ஆகாது. வேற எவன் எனக்கு செஞ்ச ஏற்பாடும் எனக்கு ஏற்புடையது ஆகாது. ஏன்னா அவன் ஏற்பாடு செஞ்ச காலம் வேற, அதை ஏற்று வாழ பிறந்திருக்கிற என் காலம் வேற. 4000 வருஷத்துக்கு முன்னாடி மோசே செஞ்ச ஏற்பாடு எனக்கு இப்ப எப்படி பொருந்தும்? சூட்டபிளா இருக்குமா? பொருத்தமா இருக்குமா? கச்சிதமா அழகா பொருந்தும் நினைக்கிறீங்களா? நிச்சயம் பொருந்தாது. நான் பிறந்தப்போ என் கூடவே என் ஏற்பாடு வந்திருக்கு. நான் யாரோ, நான் அதுவாவே இந்த பூமியில வரல. அந்த உண்மையை ஒத்துக்கிறீங்களா நீங்க? நான் யாரோ அதுவாவே அவனாவே இந்த பூமியில வரல. நான் வேற ஒன்று எடுத்துன்னு தான் இந்த பூமியில வந்திருக்கிறேன். நான் யாரு? நான் யாரு? ஆன்மா, மனசு, உள்ளம், அதானே நானு. இப்ப நான் நானாவே அந்த பூமிக்கு வந்துட்டேன். இந்த பூமிக்கு வரத்துக்காக ஒரு ஏற்பாடு எடுத்துன்னு வந்திருக்கிறேன். ஒரு ஏற்பாடு செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறேன். என்ன ஏற்பாட்டில் வந்திருக்கிறேன் அந்த பூமிக்கு? இந்த உடம்புங்கிற ஒரு புதிய ஏற்பாடு செஞ்சுட்டு தான் அந்த பூமிக்கே வந்திருக்கிறேன். என்ன நானாவே இந்த பூமிக்கு கடவுள் அனுப்பல. ஏன்னா வாழ முடியாது. இந்த பூமியில வந்து வாழ்வதற்குரிய ஏற்பாடு தான் என்னது? இந்த உடம்பு. இந்த உடம்பு தனித்துவமான ஒரு ஏற்பாடு. இதுதான் எனக்கு பழைய ஏற்பாடு, இதுதான் எனக்கு புதிய ஏற்பாடு. மோசே செஞ்சதை விட, இயேசு செஞ்சதை விட, இறைவன் எனக்குனே தனித்துவமா செஞ்ச என்னுடைய ஏற்பாடு இந்த உடம்பு. என் வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிறத கச்சிதமா எனக்கே பர்ஃபெக்டா சூட்டபிளா என்னை வாழ வைக்கக்கூடிய ஏற்பாடு எது? என் உடம்பு. ரெட் சிக்னலு, கிரீன் சிக்னலு, எல்லோ சிக்னலு எல்லாத்தையும் இது காமிச்சிரும். நான் அளவோடு இருக்கிறேன்னா, அளவை தாண்டி போறேன்னா, போதுமா வேணுமா வேணாவா, எது எவ்வளோ, எனக்கு எது ஒத்துக்கும் ஒத்துக்காது, எனக்கு எது சரி தவறு, எனக்கு எது தேவை தேவையில்லை, எல்லாத்தையும் இந்த ஏற்பாடு எனக்கு என்ன பண்ணிடும்? காட்டி கொடுத்துரும். இதை ஃபாலோ பண்ணா போதும். எந்த ஏற்பாட? இறைவன் நான் இந்த பூமிக்கு வருவதற்கு எனக்கென்றே தனித்துவமாக செய்த என்னுடைய ஏற்பாடு ஆகிய இந்த உடலை நான் கவனித்தாலே போதும், ஃபாலோ பண்ணாலே போதும். மோசையின் ஏற்பாடு வேணாம், இயேசுவின் ஏற்பாடு வேணாம். ஏன்னா மோசையின் ஏற்பாடு அவன் கொள்கைக்காக என்ன அழிச்சிரும். இயேசுவின் ஏற்பாடு என் கொள்கைக்கு என்னையே கொன்றும். இங்க கொள்கைக்காக சாகலாம் நம்ம வரல. எதுக்கு வரல? கொள்கைக்காக சாகலாம் வரல. அன்பை நிலைநாட்டுகிறேன், தியாகத்தை நிலைநாட்டுகிறேன்,
கருணையை நிலைநாட்டுகிறேன், இரக்கத்தை நிலைநாட்டுகிறேன், அதெல்லாம் நிலைநாட்டப்படும். ஆனா நீ என்னாவ? புடிங்கின்னு போடுவ. இங்க நீ வந்தது எதை நிலைநாட்டுறதுக்கு இல்ல, நீ வாழ்வதற்கு. இந்த ஏற்பாடை வேற எந்த ஏற்பாட்டுக்காகவும் நீ போட்டு சிதைக்க கூடாது. மோசேயினுடைய கொள்கை ஏற்பாடு இருக்கட்டும், வேற எந்த கொள்கை ஏற்பாட்டுக்காகவும் இறைவன் உனக்கு கொடுத்த இந்த ஏற்பாடை என்ன செய்யக்கூடாது, நீங்க போட்டு கொலைச்சு சின்ன பின்னம் ஆக்க கூடாது. மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் உண்டானது, இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபையும் சத்தியமும் உண்டானது. சரி, என்னால என்ன உண்டானது? இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் நான் நிற்கிறேன். சரிப்பா, மோசையின் மூலமா இது உண்டாச்சுன்னு சொல்ற சரி, இயேசுவின் மூலமா இது உண்டாச்சுன்ற சரி, என் மூலமா என்ன உண்டாச்சு? பெரும்பாலும் உலகத்தில் மனிதர்கள், கோடியான மனிதர்கள் இந்த மையத்துக்கு, இந்த இடத்துக்கு வர்றது கிடையாது. எந்த இடத்துக்கு? இந்த ஏற்பாடு எனக்கு ஏன், இந்த ஏற்பாடு எனக்கு ஏன், இவர் மூலமா இது, இவர் மூலமா எதுனா ஏன் மூலமா எது, இந்த கேள்வி கேட்கிற இந்த சூழலுக்கு என்ன பண்றதில்ல, வர்றது கிடையாது. ஏன்னா மதம், ஜாதி, நம்பிக்கை, சமூகம் இங்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது, போதிக்கப்படுகிறது, ஏற்றப்படுகிறது, திணிக்கப்படுகிறது. அத்தனையும் அவனை இந்த இடத்துக்கு வராதபடி தடை போட்டு காத்து வைக்கிற அளவு தான் வேலை செய்யப்பட்டிருக்கு. ஒரு முறை இந்த ஏற்பாடுகளுக்குள்ள நீ சிக்கிட்டியனா, அந்த ஏற்பாடுகளை தாண்டி கேள்வி கேட்கிற ஏற்பு உனக்கு உண்டாகிறதே இல்லை. ஏன் இங்க எல்லாரும் வர முடியாது? ஏன் இங்க எல்லாரும் வர முடியாது? ஏன் வர முடியாது? ஏற்கனவே எந்த ஏற்பாடுகளில் சிக்கி இருக்கிறவங்களும் இந்த ஏற்பாட்டுக்கு வர முடியாது. வந்தாலும் அவங்க கேள்வி கேட்டவங்களா இருக்கணும், இல்ல கேட்கப்படுகிற கேள்வியை புரியுறவங்களாவது இருக்கணும். ஒன்று அவங்களுக்குள்ளவே சொந்தமாக என்ன வந்திருக்கணும், கேள்வி எழும்பி இருக்கணும். இல்லை இங்க எழுப்பப்பட்ட கேள்வி அவங்களுக்கு என்ன செய்யணும், நியாயமா புரியணும். இது ரெண்டுமே நடக்காதவங்க இங்க இருக்கவே முடியாது. இந்த இடம் விளங்குதில்லை உங்களுக்கு? கடவுள் நீங்க இந்த பூமியில உங்க வாழ்க்கையை வாழ்வதற்கு செஞ்ச ஏற்பாடு எது? உங்க உடல் தான். மோசேயின் பழைய ஏற்பாடா? இல்ல. இயேசுவின் புதிய ஏற்பாடா? இல்ல. அந்த ரெண்டிலுமே அவங்களே வாழல. ஒருவன் அடுத்தவங்க வாழ்க்கையெல்லாம் கொள்கைக்காக எடுத்தான், உறிஞ்செடுத்தான். ஒருத்தர் அடுத்தவங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணிட்டாரு, உறிஞ்ச கொடுத்துட்டாரு. அந்த ஏற்பாடுகளை சிக்கிறவங்க இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க? மோசேயின் ஏற்பாடுகளை சிக்கி கொண்ட மனிதர்கள் இன்னைக்கு வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? அடுத்தவங்க வாழ்க்கையை உறிஞ்சி எடுத்து தான் இருக்கிறாங்க. இந்த பக்கம் இயேசுவினுடைய ஏற்பாட்டில் சிக்கிக்கிட்டவங்க என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க? உரிய விட்டு கொடுத்துட்டு, உறிஞ்செடுக்க விட்டு கொடுத்துட்டு பரிதாபமா வாழ்ந்து நிற்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டு மனிதன் நிற்கிறதே இல்லை. ஒன்று யூத மதம், இல்லை கிறிஸ்தவ மதம். ஒன்று யூத மதம் அல்லது கிறிஸ்தவ மதம். ஒருத்தனும் மனித மதத்தில் வாழ்வதில்லை. நான் ஒரு புது மதம் உருவாக்குறேன், மனித மதம். அந்த மதத்துக்கு பேர் என்ன? மனித மதம், ரிலிஜியன் ஆஃப் ஹியூமன்ஸ். கிறிஸ்டியானிட்டி கிடையாது, ஜூயிசம் கிடையாது, சீக்கியம் கிடையாது, இந்துயிசம் கிடையாது. ஹியூமனிசம் இஸ் அவர் ரிலிஜியன். என்ன சொல்றீங்க? ஒரு வரவேற்பு கைத்தட்டலாம் கொடுக்க மாட்டீங்களா? ஒரு மதத்தை அறிமுகப்படுத்துறேன். மதம்ங்கிற வார்த்தையே வேணாம், ஏற்பாடுங்கிற வார்த்தையே வேணாம், சமயங்கிற வார்த்தையே வேணாம். நமக்கு உண்மையாகவே வார்த்தை வேணான்னு தான் இதை கொண்டு வரோம். ஆனால் இருக்கிறவங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறோம். இறைவன் இந்த பூமியில் இருக்க விரும்பின ஒரே ரிலிஜன் என்னது? இந்துயிசமா? கிறிஸ்டியானிட்டியா?
இஸ்லாமா, ஜூபிசமா, இஸ்லாமிக்கா, என்ன என்ன ரிலீஜியன் இறைவன் இந்த பூமியில் இருக்கணும்னு நினைச்சாரு? ஹியூமனிசம் மட்டும்தான். ஆனா மனிதனை மனிதனா இருக்க விடாம செய்யறதுக்கு தான் இங்க என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? மத ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. மோசேயின் மதம், கிறிஸ்தவ மதம், எந்த மதமானாலும் அது என்ன செய்யும்? மனிதனை மனிதனா இருக்க விடாது. அப்படிப்பட்ட ஏற்பாடுல தான் இங்க மனிதன் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறான். இப்ப மனிதன் எப்படி இருப்பது போதுமானது? மனிதனா இருப்பது போதுமானது. மனிதனா இருப்பதற்கு மனிதனுக்கு என்ன வேணும்? எந்த ஏற்பாடு வேணும்? மனிதன் மனிதனாக இருப்பதற்கு அவனுக்கு என்ன ஏற்பாடு வேணும்? எந்த ஏற்பாடும் அவனுக்கு வெளியே வேணாம். அவனே ஏற்பாடு தான். அவன் மனிதனா இருக்கிறது என்னதான்? ஒரு தனித்துவமான ஏற்பாடு தான். ஏன்னா மனிதன்கிற அவன் வேற, அவன் தங்கி இருக்கிற இந்த வீடு, இந்த ஏற்பாடு, இந்த உடல், இது வேற. இதுல அவன் இருக்கிறதே ஒரு தனித்துவமான ஏற்பாடு. இந்த ஏற்பாடு அவனுக்கு ஏற்புடைய ஏற்பாடு. ஒவ்வொரு மனிதனுடைய உடலாகிய ஏற்பாடும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்புடைய ஏற்பாடாக தான் இறைவன் செஞ்சிருக்கிறான். நீ இதுல பொருந்திட்ட, கம்ஃபர்ட்டா இருக்கிற இந்த ஏற்பாட்டில், இந்த கவனன்ட்ல, இந்த டெஸ்டமெண்ட்ல நீ எப்படி இருக்கிற? கம்ஃபர்ட்டா இருக்கிற. உங்க பாடி உங்களுக்கு போதுமானதா இல்லையா? உங்க பாடியில நீங்க சுகமா இருக்கிறீங்களா இல்லையா? உங்க பாடியில நீங்க இருக்க முடியுதா இல்லையா? அதுல வேற யாரா வந்துட முடியுமா என்ன? உங்க பாடியில வேற யாரா வந்துட முடியுமா? நீங்க இருக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு தான். ஸ்பெசிபிக்கா, தனித்துவமா, சிறப்பா, குறிப்பா உங்களுக்காகவே செய்யப்பட்ட தனித்துவமான ஏற்பாடு. இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்குமே இறைவன் ஏற்பாடு செஞ்சுதான் இந்த பூமியில மனித வாழ்க்கையை மனிதத்தின்படி வாழ்வதற்கு செஞ்சிருக்கும் போது, இந்த மனிதனுக்கு ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் சேர்த்து யாரோ ஒருத்த ஒரு ஏற்பாடை ஏன் செய்யணும்? இன்னொன்னு கேளுங்க, புதிய ஏற்பாடை இயேசு உண்டாக்குனாரா? புதிய ஏற்பாடை இயேசு உண்டாக்குனாரா? இல்ல கிறிஸ்தவ மதத்தை தான் இயேசு உண்டாக்குனாரா? இயேசுவுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. இயேசுவுக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்ப மனிதத்தை போதிக்கிறவங்களுக்கு, மனிதத்தில் வாழ்கிறவர்களுக்கு, மனிதத்தை சிறப்பாக்குறவங்களுக்கு எந்த ஏற்பாடும் தேவையில்லை. அப்படிப்பட்டவங்க எந்த ஏற்பாடையும் ஏற்படுத்தி கொடுக்கிறதும் இல்லை. மனிதத்தை புரிஞ்சு மனிதத்தில் வாழ்ந்து மனிதத்தை வாழ வைக்கிறவங்க எந்த ஏற்பாடும் அவங்களுக்கு ஏற்புடையதா இருக்கிறது இல்லை. அவங்க வேற எந்த ஏற்பாடையும் அடுத்தவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறதோ இல்லை. இயேசுவுக்கு மோசேயின் ஏற்பாடு பொருந்தல. இயேசு வேற ஒரு ஏற்பாடையும் ஏற்படுத்தி கொடுக்கல. ஏன்னா ஒரு மனிதத்தில் வாழ்ந்தவர். இயேசு ஒரு மனித நல விரும்பி, இயேசு மனிதத்தை கொண்டாடினவர், இயேசு மனிதத்தில் வாழ்ந்தவர், இயேசு மனிதத்தை வாழ வைக்க விரும்பியவர். இறைவன் எப்போ வெற்றி அடைகிறான், இறைவன் எப்போ மகிழ்ச்சி அடைகிறான், இறைவனுக்கு எப்போ கொண்டாட்டம் அதிகமாகுதுன்னா மனிதன் மனிதனாவே முழுசும் வாழ்ந்துரும் போதுதான். மனிதன் யாராவே வாழ்ந்துடணும்? மனிதனாவே முழுசும் வாழ்ந்துடணும். அவன் சரீரம் தான் அவனுக்கான எல்லை. அந்த எல்லை வரைக்கும் அவன் போயிடணும். இந்த உடல் சுகத்தின் எல்லை வரைக்கும் அவன் போயிடணும். இந்த உடல் இன்பத்தின் எல்லை வரைக்கும் அவன் போயிடணும். அதை கொண்டாடிடணும். ஆனா எங்க மனித சமுதாயம் என்ன பண்ணுது? காலாகாலமா பல்வேறு மனிதர்களுக்கு விரித்த வஞ்சக வலையான ஏற்பாடுகளினாலேயே ஏமாற்றம் அடைந்து வருகிறார்கள். ஏற்பாடுகள் தான் மனுஷர்கள் என்ன பண்ணிட்டு வருது? காலாகாலமா ஏமாற்றி கொண்டு வருகிறது. மோசேயின் ஏற்பாட்டில் ஏமாற்றப்பட்டு மோசம் போன மக்கள் கோடிக்கணக்கான பேர்.
இயேசு பேர்ல செய்யப்பட்ட ஏற்பாட்டில் ஏமாற்றம் அடைந்து மோசம் போனவங்க கோடிக்கணக்கான பேர். அடுத்தவங்க எனக்கு செஞ்ச ஏற்பாடுன்னு அதுல போய் சிக்கிற அத்தனை பேரும் தனக்குத்தானே இறைவன் செஞ்ச தனித்துவமான ஏற்பாட்டை விட்டு வழி விலகி போறவங்க தான். அப்ப எவ்வளவு பேருங்க வழி தப்பி திரிந்த ஆடுகளாக இருக்கிறவங்க எவ்வளவு பேருங்க? வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன். எவ்வளவு பேரு? எவ்வளவு பேரு? யார் இல்லைன்னு தான் கேள்வி கேட்கலாம். யார் இல்லை? எல்லாருமே வழி தப்பி தெரிஞ்சு போனவங்க தான். தன்னை விட்டவங்க, தனக்கான ஏற்பாடை விட்டவங்க. ஒன்னு புதிய ஏற்பாடை வச்சாங்க, இன்னொன்னு பழைய ஏற்பாடை தொட்டாங்க. தான் ஏற்பாடை யாருமே சந்திக்கல, தனக்கான ஏற்பாடை யாருமே புரியல, தனக்கான ஏற்பாட்டில் யாருமே வாழல. இறைவன் உன்னோடு செஞ்ச உடன்படிக்கைக்கு இன்னொரு பேர் தான் இந்த உடம்பு. இறைவன் உங்களோடு செஞ்ச உடன்படிக்கைக்கு இன்னொரு பேர் தான் இந்த உடம்பு. இந்த உடல் என்பது இறைவன் உன்னோடு செஞ்ச உடன்படிக்கை. இதுல நீ இருக்கிற வரைக்கும் நீயா வாழ்ந்துக்கோ. இதுல நீ இருக்கிற வரைக்கும் நீ எனக்குள்ளதான் இருக்கிற, நான் உனக்குள்ளதான் இருக்கிறேன். இதுல இருக்கிற வரைக்கும் நீயும் நானும் ஒண்ணுதான், நீ நானும் ஒன்னாதான் இருக்கிறோம். இந்த உடன்படிக்கையிலிருந்து நீயே கூட உன்னை பிரிச்சுக்க முடியாது. நான் தான் என்ன செய்வேன்? உன்னை பிரிச்செடுப்பேன். இந்த உடன்படிக்கைக்கு நீ உண்மையா இருக்கிற வரைக்கும் நீ எப்படிதான் வாழ்வ? நல்லா தான் வாழ்வ. அப்போ உன்னுடைய கவனன்ட் எது? உன்னுடைய பாடி தான். இறைவன் ஏற்படுத்தின டெஸ்டமெண்ட் எது? உனக்கு பாடி தான். இந்த உடலை விட்டு உன்னை வழிவிலக செய்கிற எந்த உலக மனிதர்களின் வேறு எந்த ஏற்பாடும் உன்னை ஏமாற்றும் சக்தியே. இதை எல்லாரும் உணர்ந்துக்கிறதே இல்லை. எல்லாருக்கும் இந்த இடம் புரியுறதே இல்லை. புரியல தானே அதுக்கு பேர் வஞ்சகம். புரிஞ்சிச்சுன்னா தெரிஞ்சிருவாங்கல்ல. தெரிஞ்சிட்டா எல்லாரும் வெளிப்பட்டுருவாங்கல்ல. வெளிப்பட்டுட்டா அந்த ஏற்பாடுகள்லாம் வேண்டாதது ஆயிடல. அதெல்லாம் வேண்டாதது ஆயிட்டா அதை உருவாக்குனவன் வேண்டாதவன் ஆயிடுவான்ல. இந்த சினிமாவில் ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க. அப்பப்போ வில்லனோ யாரோ அந்த டைலாக் சொல்லுவாங்க, எனக்கு கிடைக்காதது வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. இன்னொரு பக்கம், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். எனக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதும் மனிதத்தின் ஒரு உச்சகட்ட புரிதல், சிந்தனை தான். எனக்கு கிடைக்காது யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறதும் என்னதான்? மனிதத்தின் சிந்தனை தான். இப்போ மோசேயோ யாரோ ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கிறான்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு கிடைக்கல. அதனால யாருக்கும் என்ன செய்ய விடல? கிடைக்க விடல. நாம எழுத்துக்கள்ல ஏமாந்து போறவங்களாயிட்டோம். எல்லா ஏற்பாடும் எப்படிதான் இருக்கு? மோசேக்கு வேணுமானாலும் ஏற்பாடு ஏற்ற நேரத்தில் உயிரோடும் ரத்தத்தோடும் சதையோடும் செய்யப்பட்டதா இருக்கலாம், தெரியல நமக்கு. ஆனா நான் அந்த ஏற்பாடை சந்திக்கும் போது அது எனக்கு எப்படிதான் இருக்கு? வெறும் எழுத்தா மட்டும்தான் இருக்கு. ஆனா நீங்க குடியிருக்கிற இந்த உடம்புங்கிற ஏற்பாடு மட்டும் எப்படி இருக்கு? உயிரோடு ரத்தமா சதையா உணர்ச்சிகளோடு இருக்கு. இப்ப அந்த ஏற்பாடை நிறைவேற்றுறதுக்காக நான் என்ன செய்ய வேண்டியிருக்குது? எழுத்தா இருக்கிற ஏற்பாடை நம்பி அதுல ஏமாந்து அதை நான் ஏற்றுக்கொண்டு, எனக்கு ஏற்புடையதா இல்லாதிருந்தோம் அதை நான் ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றுறதுக்காக உயிரோடும் ரத்தத்தோடும் சதையோடும் உணர்ச்சிகளோடும் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? போராடிட்டு இருக்கிறேன், ஏமாத்திட்டு இருக்கிறேன், வஞ்சனை செஞ்சுட்டு இருக்கிறேன், என்ன நானே கொலை பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன் என் கவனம் எங்க திருப்பப்பட்டாச்சு?
எழுத்துல திருப்பப்பட்டாச்சு. எழுத்தால நான் ஏமாற்றப்பட்டுட்டேன். எழுத்து ஏற்பாடை நிறைவேற்றுறதுக்கு உயிர் உணர்ச்சி ஏற்பாடை நான் கொலை பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப எங்கெல்லாம் நான் கவனமா இருக்கணும்? எங்கெல்லாம் நான் கவனமா இருக்கணும்? எழுத்தை நான் சந்திக்கும் போதெல்லாம் கவனமா இருக்கணும். எந்த ஒரு எழுத்தை எழுதப்பட்ட எந்த ஒன்றையும் படிக்கும் போதெல்லாம் நான் எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். எழுத்தா இருக்கிற அந்த புத்தகத்திலிருந்து நான் என்ன படிக்கிறேங்கிறத விட உயிரோடு இருக்கிற என்னுடைய உள்ளத்திலிருந்து என்ன எண்ணங்களை என்ன உணர்வுகளை நான் பெறுகிறேன்றது எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கணும். அந்த எழுத்து உயிரற்ற அந்த எழுத்து உயிரற்ற அந்த எழுத்து உயிருள்ள எனக்குள் எடுத்து வைக்கப்படும் போது அது என்னுடைய உயிரையும் கொல்லக்கூடியதா மாறிடும். அந்த எழுத்து உயிருள்ள எனக்குள்ள வரும்போது அது என்னையே கொல்லக்கூடியதாக மாறிடும். எழுத்தினால் நான் ஏமாற்றப்படாத வரைக்கும் அது என்னதான்? வெறும் எழுத்து தான். ஆனா அந்த எழுத்து எனக்குள்ள எடுத்து வைக்கப்பட்டு நான் ஏமாந்துட்டா இங்க யார் தான்? நான் இல்ல. எதுதான் நிற்கும்? எழுத்து தான் நிற்கும். ஏன்னா நான் என்ன செஞ்சிருவேன்? கொல்லப்பட்டுருவேன். இப்போ மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, இதையே நான் ஒத்துக்க வேணாம். இயேசுவின் மூலமாய் கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்பட்டது, இதையும் நான் ஒத்துக்க வேணாம். இந்த ரெண்டுத்தையுமே கேள்வி கேட்கிற இடத்துல நான் இருக்கணும். இந்த ரெண்டுத்தையுமே அதை பார்க்கக்கூடிய இடத்துல நான் நிற்கணும். இந்த ரெண்டுத்தின் மூலமாகவும் நான் என்ன உணர்றேன், இந்த ரெண்டும் எனக்கு எப்படி ஏற்புடையதாகும் எப்படி ஏற்புடையதாகாது அப்படின்னு சிந்திக்கிற இடத்துல நான் நிற்கணும். இதை ஏற்றுக்கொண்டா நான் என்ன ஆவேன், இதை ஏற்றுக்கொண்டா நான் என்ன ஆவேன், எதுல நான் இருப்பேன் எதுல நான் இருக்க மாட்டேன், எது என்ன எனக்குள்ள வாழ வைக்கிறது, எது என்னையே எனக்குள்ள சாகடிக்கிறது. இப்ப ரெண்டுமே என்ன வாழ வைக்காது, ரெண்டுமே ஏதோ ஒரு விதத்துல என்ன எனக்குள்ளே சாகடிக்கிறது தான் அப்படின்னு புரியும் போது நான் என்னதான் செஞ்சாகணும்? நான் என்னதான் செஞ்சாகணும்? அது ஏற்பாடு புதுசா இருந்தாலும் வேணாம், ஏற்பாடு பழசா இருந்தாலும் வேணாம், எனக்கு பொருந்தக்கூடிய எனக்கு ஏற்புடைய ஏற்பாடு எதுன்னு நான் தேடி ஆகணும். இப்ப கேள்வி எத்தனை மனுஷர் அப்படி தேடுறாங்கன்றது தான். இங்கதான் ஏற்பாடு செய்யப்பட்ட ஏற்பாடுலயே பொருந்திடுமே, அப்புறம் எங்க தேடுறது? நான் இத்தனை வயது வரைக்கும் இந்து மதத்தில் இருந்தேன், இத்தனை வயது பிறகு கிறிஸ்தவ மதத்துக்கு சென்று விட்டேன். என்ன செஞ்சோம்? இத்தனை வயசு வரைக்கும் அந்த ஏற்பாடுல இருந்த, இத்தனை வயசுக்கு பிறகு இந்த ஏற்பாடுக்கு என்ன பண்ணிக்கிட்டேன்? மாறிக்கிட்டேன். இப்ப மனிதன் ஒரு ஏற்பாட்டுல குழந்தையா இருக்கும்போது சின்ன பிள்ளையா இருக்கும்போது பெற்றோர்களால ஒரு ஏற்பாடுக்குள்ள இவன் என்ன பண்ணப்படுறான்? நுழைச்சி விடப்படுறான். அப்படி உள்ள நுழைஞ்சவன் வாழ்க்கை முடிகிற வரைக்குமே ஏற்பாடை விட்டு ஏற்பாடை தாண்டானே தவிர தன்னுடைய தனித்துவமான ஏற்பாடை கவனிக்கிறதே இல்லை. மோசேக்கு உங்களை தெரியாது, மோசேக்கு உங்களை புரியாது, மோசே உங்க உணர்ச்சிகளை அறியவும் முடியாது. ஆனா உங்களுக்கு உங்க உடம்புக்கு உங்களை தெரியும், உங்களை அறியும், உங்களை புரியும், உங்க உணர்ச்சிகள் அது தெரியும். உங்க உடம்பை விட உங்களுக்கு நெருக்கமா இருக்கிற ஏற்பாடு எது? இறைவனுடைய ஏற்பாடு எது? உடம்பு விட உங்களுக்காக உங்களுக்குள்ளவே உங்க கூடவே நெருக்கமா இருக்கக்கூடிய வேற ஏற்பாடு எது? ஆபிரகாமோடே தேவன் உடன்படிக்கை பண்ணினார், மோசையோடே தேவன் உடன்படிக்கை பண்ணினார்,
தாவீதோடே உடன்படிக்கை பண்ணினார், இயேசு கிறிஸ்துவோட உடன்படிக்கை பண்ணினார். அப்ப என்னோடு என்ன உடன்படிக்கை பண்ணினார்? இவ்வளோ பெரிய உலகத்துல, இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்துல இத்தனை கோடி மனிதர்கள் பிறந்து தோன்றி மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இதுல இறைவன் அந்த 4 பேர் 8 பேர் 12 பேர் கூட மட்டும்தான் உடன்படிக்கை பண்ணாரா? என்னோடு எந்த உடன்படிக்கையும் பண்ணலையா? பிறக்கிற எல்லா மனிதரோடும் உடன்படிக்கை செய்ய முடியாத அளவுக்கு கடவுள் குறைஞ்சு போயிட்டாரா? இல்ல பிறக்கிற எல்லா மனிதரும் இறைவனுடைய உடன்படிக்கையை நேரடியாவே அடையக்கூடாத அளவுக்கு தகுதியற்றவர்களா? சொல்லுங்க. கடவுள் திராணியற்றவரா, மனிதன் தகுதியற்றவனா? ஏன் எல்லா மனிதரோடும் தனித்தனி ஏற்பாடு இல்லை, உடன்படிக்கை இல்லை? எங்கோ என்றோ ஒரு காலத்தில் மோசையின் வழியாக கொடுக்கப்பட்ட ஏற்பாடுக்கு எல்லா சமுதாயமும் எல்லா மனிதரும் எப்படி பொருந்துவாங்க? எங்கேயோ எப்பொழுதோ இயேசு மூலமாக செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடுக்கு எல்லா மனிதரும் எல்லா மக்கள் கூட்டமும் எல்லா சமுதாயமும் எப்படி பொருந்துவாங்க? எனக்கு பொருந்தக்கூடிய ஏற்பாடை என்னோடு இறைவன் ஏன் செய்யவில்லை? கேள்வி நியாயமா தப்பா? சொல்லுங்க. கடவுள் செய்ய முடியாதபடி திராணியற்று போனாரா, மனிதன் தகுதியற்று போனானா? கேள்வி புரியலையா? அப்ப பதில் என்ன? கடவுள் திராணியற்றும் போகவில்லை, மனிதன் தகுதியற்றும் போகவில்லை. தகுதியற்ற ஒண்ணு இந்த பூமிக்கு வரவே முடியாது. இந்த பூமிக்கு ஒண்ணு வந்திருக்குன்னா அது எப்படிதான் இருக்கு? தகுதியோடு தான் இருக்கு. நீ மனுஷனா இந்த பூமியில பிறந்திருக்கிறன்னா நீ ஆல்ரெடி எப்படிதான் இருக்கிற? தகுதியோடு தான் இருக்கிற. அதனால தான் மனுஷனா வந்திருக்கிற. நீ இப்படி இருக்கிறனாவே நீ தகுதிப்பட்டவன் தான், நீ தகுதியுடையவள் தான். உன்னை வேற எது செஞ்ச நீ தகுதியாக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ இருக்கிறதே தகுதி தான், நீயா வந்திருக்கிறதே தகுதி தான். கடவுளும் திராணியற்று போல. என்ன திராணியற்று போல? எல்லார் கூடவும் டீல் பண்ண முடியாது, அதெல்லாம் எனக்கு கஷ்டம். நான் ஒட்டுமொத்தமா இந்த காலத்தில் பிறந்தவங்க இந்த காலம் பிறந்தவங்க வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஒன்றா சேர்த்து ஒரு மனுஷங்கிட்ட டீல் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பிறந்தவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து இந்த மனுஷன் மூலமாக டீல் பண்ணிடுறேன். ரெண்டே டீலிங்கு, ஒன்று இதில் வா இல்லை இதில் வா. சில பேருக்கு இதுலேயும் வரணும் இதுலேயும் வரணும், அப்போ தான் சொர்க்கத்துக்கு சேர்த்துக்குவேன். இப்போ பழைய ஏற்பாடு ஒத்துக்கிட்டு நியாயப்பிரமாணத்தோடு வாழ்ந்த யூதெல்லாம் எங்கே போகலாம்? கடவுள்கிட்ட போயிடலாம், சொர்க்கம் போகலாம். புதிய ஏற்பாடை ஏற்றுக்கிட்டு இயேசுவை ஏற்றுக்கிட்டு அத்தனை பேர் எங்கே போயிடலாம்? சொர்க்கத்துக்கு போயிடலாம். பழைய ஏற்பாட்டில் கொஞ்ச நாள் இருந்து புதிய ஏற்பாட்டுக்கு மாறிட்டவங்களும் எங்கே போயிடலாம்? சொர்க்கம் போயிடலாம். ஆக எப்படியும் 2 பேரும் எந்த ஏற்பாட்டில் தான் வரணும்? இந்த 2 ஏற்பாடு தான் வரணும். இதுக்கு வெளியே வேற ஏற்பாடே இல்லை. இப்படியே செஞ்சார் கடவுளே? இப்படிதான் செஞ்சாருன்னு நம்ப வைக்கப்பட்டோம். இப்படிதான் செஞ்சாருன்னு எழுத்த வச்சு ஏமாற்றப்பட்டோம். இப்படிதான் செஞ்சாருன்னு புரிய வைக்கப்பட்டோம். ஆனா கடவுள் என்னன்னு புரிஞ்ச பிறகு என்ன உண்மைகள் நமக்கு வெளிச்சமா விளங்கணும்? என்ன உண்மை வெளிச்சமா உங்களுக்கு விளங்கணும்? ஒவ்வொரு தனி மனிதனோடும் கடவுள் ஏற்பாடு செய்யக்கூடிய அளவுக்கு திராணியுடையவராக இருக்கிறார். ஒவ்வொரு தனி மனிதனும் தனித்துவமான முறையில் கடவுளோடு உடன்படிக்கை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்தவனா இருக்கிறான். அப்பதான் என்ன நடக்கும்? ஏன் ஏற்பாட்டில் உன்னை கூட்டு வந்து நுழைக்கிறதோ இல்லை உன் ஏற்பாட்டுக்குள்ள என்ன போய் நுழைச்சிக்கிறதோ தேவையில்லாத வேலை எனக்கு இருக்காது. ஏதோ வேலையில் போகிற ஓனான வேட்டியில் பிடிச்சி போட்டுக்கின கதையா அப்படின்னு வாழ்க்கை இருக்காது. நீ ஏற்கனவே யாரா எப்படி எதுல வந்திருக்கிறியோ அதை நான் எதையா செய்ய முடியுமா? பெர்க்மான்ஸ், நீ ஏன் இதுல வந்திருக்கிற? எனக்கு இந்த உடம்பு பிடிக்கல, நான் உன்னை மாற்றி வேற ஒன்றில் வைக்க போகிறேன். நான் வைக்க முடியுமா? என்ன
அவ்வளோதான் இறைவன் செஞ்ச ஏற்பாடு. இந்த ஜென்மத்தில், இந்த பிறவியில், இந்த உடம்புல, இதில் தான் இப்படி தான் நீ என்ன பண்ணி ஆகணும், உன்னை வெளிப்படுத்தி ஆகணும், என்ஜாய் பண்ணி ஆகணும், ரசிச்சாகணும், ருசிச்சாகணும், சாப்பிட்டாகணும், பொண்டாட்டி கூட சேர்ந்தாகணும், பிள்ளைய பெத்தாகணும், காலத்தை கடத்தி ஆகணும். என்னென்ன பண்ணுறியோ அது எல்லாத்தையும் எந்த ஏற்பாடு தான் பண்ண முடியும், இந்த ஏற்பாடு தான். வேணும்னா இந்த ஏற்பாட்டை கலராக சட்டை போட்டு, ஆஃப் கை போட்டு, ஃபுல் ஹேண்டு போட்டு, ட்ரௌசர் போட்டு, பேண்ட்டு போட்டு, வேட்டி கட்டி, லுங்கி கட்டி, இல்லை மீசை வைக்காம, முடியை நிறைய வச்சு, குறைச்சி வச்சு, மொட்டை அடிச்சு, என்ன வேணா பண்ணி நீ டிசைன் பண்ணி உன்னை ஏதாவது கொஞ்சம் சௌகரியமா நீ ஃபீல் பண்ணிக்கலாம், திருப்திப்படுத்திக்கலாம். ஆனால் இந்த ஏற்பாடை விட்டு வெளியே வந்து வேற ஒரு ஏற்பாடு எடுத்து நீ வாழவே முடியாது. அப்படி வாழ்ந்துச்சா நீ செத்து போய் தான் வேற ஏற்பாடு எடுத்துன்னு வரணும். புரியுதா? அப்போ ஒரு ஏற்பாடு இறைவன் உனக்கு உன்னதமா செஞ்சிருக்கிறான். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். ஒவ்வொரு தனி மனிதனோட இறைவன் ஒரு உடன்படிக்கையோடு தான் இருக்கிறான். அப்ப இதெல்லாம் படிக்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு மட்டும் இல்லப்பா, நமக்கும் இறைவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான், ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறான், உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கிறான். மோசேக்குள்ள இருந்து ஒரு நியாயப்பிரமாணம் வந்தது, இயேசுக்குள்ள இருந்து ஒரு கிருபைய சத்தியம் வந்தது. இந்த ரெண்டுமே எனக்குள்ள இருந்து வரக்கூடியதான். எனக்குள்ள இருந்து என்ன வரும், இது சரி தப்பு, இது செய்யாத, இது நல்லது கெட்டது, இதை செஞ்சா செத்துருவ, இதை செஞ்சா நல்லா இருப்ப, இது நன்மை தீமை, இப்படிங்கிற ஒரு நியாயப்பிரமாணம் எனக்குள்ள இருந்து என்ன பண்ணிட்டே இருக்கும், வந்துட்டே தான் இருக்கும். இன்னொரு பக்கம் எனக்குள்ள இருந்து என்ன வரும், இரக்கம், இதுதான் உண்மை, இதை எப்படி நான் மறைக்க முடியும், இது என்னால் தாண்ட முடியலையே, இதனோடு நான் என்னால் போராட முடியலையே, இந்த சரீரம் இதுதானே உணருது, இந்த சரீரம் இதுதானே கேட்குது, என் மனசு இதுதானே விரும்புது, அப்போ இதை எப்படி நான் அழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மையும் ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு தான் இருக்கும், உனக்கு வெளிப்பட்டு தான் இருக்கும். இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் வாழ்க்கையை வாழக்கூடிய பொறுப்பு உனக்கு தான். மோசேயும் நீதான், இயேசுவும் நீதான். இப்போ உனக்குள்ள வர மோசேயும் இயேசுவையும் ரெண்டு பக்கமும் சாராம, இயேசு நீ இயேசுவாயிரு, மோசே நீ மோசேயாரு. இப்போ ரெண்டு பேருக்கு நடுவில் நான் என்ன செய்ய போறேன், நானாவே இருக்க போறேன். இப்போ இவர் மேல எனக்கு என்ன பார்க்க, மோசே மேல எனக்கு என்ன பார்க்க, இல்ல இயேசு மேல என்ன பெரிய விருப்பு. இப்ப யாரை பகைக்கிறதுனால நான் கெட்டு போயிட்டு போறேன், யாரை விரும்புறதுனால நான் நல்லா ஆயிட்டு போறேன். நான் என்ன விரும்புறதுனால என்ன வெறுக்கிறதுனால ஏதாவது ஆக முடியுமே தவிர, நான் இன்னொன்னு விரும்புறதுனாலயோ வெறுக்கிறதுனாலயோ நான் ஒன்றும் ஆக போறதே இல்லை. அப்போ நானுங்கிற ஏற்பாடை புரியறதுக்கு தடையா இருக்கிறது எதுவாயிடுது, ஏற்கனவே இங்க செய்யப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நானுங்கிற ஏன் ஏற்பாடை புரிஞ்சுக்கிறதுக்கு தடையாயிடுது. எந்த எழுத்தோ நீங்க படிக்கிறது, எந்த எழுத்தோ நீங்க வாசிக்கிறது உங்களை நீங்க அறியறதுக்கு தடையாயிடக்கூடாது. அது உங்களுக்கு எப்படி ஆகணும், படியா மாறணும். இன்னும் உங்களை நீங்க அறிஞ்சிக்கிறதுக்கு, இன்னும் நீங்க உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு, இன்னும் நீங்க உங்களை அடையிறதுக்கு, இன்னும் நீங்க உங்களை உணர்றதுக்கு, உங்களுக்குள்ள இருக்கிற உங்களை தோண்டி வெளியே எடுத்து வர்றதுக்கு அதெல்லாம் என்னவா மாறிடணும், கருவியா படியா மாறணும். உங்களையே கொல்லக்கூடிய தடையா, அழிக்கக்கூடிய தடையா அது ஆயிடக்கூடாது. அப்போ ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு போவேனா, எது மொத்தமா இதை படிச்சு நம்பி அதிலே கவுந்துருவேன் அங்கேயும் போவேனா, ஐயோ மொத்தமா இதை தொடவே மாட்டேன் படிக்கவே மாட்டேன்னு தூக்கி போட்டுறதுக்கும் போவேனா. ரெண்டு ஒன்று அதானே, போன வாரம் கூட அதானே பேசணும். ஒன்று எடுத்தா மொத்தமா எடுத்துக்கோ, இல்லைன்னா போட்டா மொத்தமா போட்டு. ரெண்டும் போட மாட்டேன் நான். ஏன் போடணும், நீ எடுத்துக்கோன்னு சொல்றதுனாலே மொத்தம் எடுத்துக்க மாட்டேன், நீ போட்டுன்னு சொல்ல மொத்தமா போடுக்க மாட்டேன். எனக்கு எப்போ தேவை எப்படி தேவை நான் என்ன பண்ணுவேன், எடுத்துக்குவேன். அது யார் சுதந்திரம், ஏன் சுதந்திரம். இப்போ நான் இறைவன் எனக்கு செஞ்ச ஏற்பாடை நான் ஒத்துக்கணும், எனக்கு செஞ்ச ஏற்பாடை நான் ஏற்றுக்கணும், எனக்கு செஞ்ச ஏற்பாடில் நான் வாழணும், எனக்கு செஞ்ச ஏற்பாடை நான் கொண்டாடணும், எனக்கு செஞ்ச ஏற்பாடை நான் மதிக்கணும். எனக்கு இறைவன் செஞ்ச ஏற்பாடு இன்னொருத்தனுக்கு நிச்சயம் என்ன செய்யாது, பொருந்தவே பொருந்தாது. ஏன், ஏற்கனவே அவங்க யாரா இருக்கிறான், அவன் ஒரு ஏற்பாடோடு தான் இருக்கிறான்.
பெர்க்மான்ஸ்ன்றது ஒரு தனித்துவமான ஏற்பாடு, இலக்கியாங்கிறது ஒரு தனித்துவமான ஏற்பாடு, சாமுங்கிறது ஒரு தனித்துவமான ஏற்பாடு, லில்லிங்கிறது ஒரு தனித்துவமான ஏற்பாடு. ஆல்ரெடி ஒவ்வொருத்தரும் ஒரு ஏற்பாடுல தான் வந்திருக்கிறீங்க. இங்க யாரு ஏற்பாடு இல்லாமங்கிறது நான் ஒரு ஏற்பாடை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு. சொல்லுங்க, யாரு ஏற்பாடு இல்லாம வந்திருக்கிறீங்க? ஏற்பாடு இல்லாம இங்க யாரும் வரவே முடியாது, வாழவே முடியாது. ஏற்பாட்டில் தானே இருக்கிறீங்க. இப்ப மதங்கள் அத்தனையும் நமக்கு உரைக்கிற வஞ்சகம் என்ன, நமக்கு விரிக்கிற வலை என்ன? நீ தகுதி இல்லாதவன். நீ யாரு? தகுதி இல்லாதவன். மனிதனை படைத்ததற்காக கடவுள் மனஸ்தாபப்பட்டார். என்னைக்கும் கடவுள் மனிதனை படைச்சதுக்கு மனஸ்தாபப்பட்டதே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மனிதன் என்பவனை கடவுள் படைக்காதிருந்திருந்தால் கடவுள் மலடா இருந்திருப்பான். கடவுள் யாரா இருந்திருப்பான்? மலடு. புல்ல இல்லைன்னா அப்பனுக்கு சிறப்பு வருமா? சொல்லுங்க, புல்ல பெத்துக்கள்னா அப்பனுக்கு சிறப்பு வருமா? அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒருத்தர் வேணும் தானே. எப்பவுமே அப்பன் பிள்ளையால் தான் சிறப்படைகிறான், இறைவன் மனிதனால் தான் சிறப்படைகிறான். மனிதன் இல்லாவிட்டால் இறைவனுக்கு பெருமையும் இல்லை, கௌரவமும் இல்லை, சிறப்பும் இல்லை, எந்த ஒன்றும் இல்லை. அவன் இல்லை இல்லை இல்லாதவனாகவே இருந்திருப்பான். அவனை இருக்க வைக்கிறதே எதுதான்? மனிதன் தான், புல்லதான். அதனால மனிதனை படைத்ததற்காக கடவுள் மனஸ்தாபப்பட்டாரு அப்படின்லாம் மோசம் போயிடாதீங்க. மனிதனை படைத்ததற்காக என்றென்றும் கடவுள் மகிழ்ந்து கொண்டே தான் இருக்கிறான். அந்த மகிழ்ச்சியுடைய வெளிப்பாடு தான் என்னது? இன்னும் மனுஷன் பிறந்துட்டே இருக்கிறான். என்னைக்காவது ஒரு நாள் மனுஷனை படைச்சது கடவுள் மனஸ்தாபப்பட்டார்னா அன்னையோடு இந்த பூமி என்ன ஆயிடும்? மலடாயிடும். அடுத்த புள்ள பிறக்காது. சொல்லிட்டேன், என்னைக்கு வரைக்கும் இந்த பூமியில மனுஷன் பிறந்துட்டே இருக்கிறானோ அன்னைக்கு வரைக்கும் நீ தெரிஞ்சுங்க, மனுஷன் பிறக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு கடவுள் எப்படி இருக்கிறான்? மகிழ்ச்சியா இருக்கிறான். என்னைக்குன்னா அந்த பூமியில there is no birth அப்படின்னு மெசேஜ் வந்துச்சுன்னு வச்சுங்க, அன்னைக்கு முடிவு பண்ணீங்க மனிதனை படைச்சது கடவுள் என்ன ஆயிட்டாரு? व्यसனம் ஆயிட்டாரு. அதனால பர்த் ஸ்டாப் ஆயிடுச்சு. சொல்லுங்க, பர்த் ஸ்டாப் ஆகுமா? உங்களுக்குள்ள லவ் வந்துனே இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? பர்த் நிக்காதுன்னு அர்த்தம். ஆண் பெண் அட்ராக்ஷன் வந்துனே இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? பர்த் வில் கண்டினியூன்னு அர்த்தம். என்னைக்கு இது இல்லாம போகும்? எனக்கு இருந்துச்சு, ஒரு பொண்ணு பார்த்தோன்னே சைட் அடிக்கணும், ஐயா அழகா இருக்கிறா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என் பிள்ளைக்கு தோணாம இருக்குமா என்ன? தோணுமா தோணாதா? எனக்கு 13 வயசுல தோணுச்சு, அவனுக்கு 8 வயசுல கூட தோணலாம். அப்போ கடவுளுடைய விருப்பம், மனிதன் மீதான கடவுளுடைய விருப்பம் நாளுக்கு நாள் என்ன தான் இருக்குது? தீவிரப்பட்டு இருக்குது, அதிகமாயின்னு இருக்குது. ஏன்னா இங்க பர்த் உங்களால் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த பூமியில ஒரு பிறப்பு உண்டாகிறது உங்களால என்னால நினைக்கிறீங்க? யாரால் நடக்குது? இறைவனால் நடக்குது. அவன் தான் காதலை வச்சிருக்கிறான் இன்னைக்கு வரைக்கும். அவன் தான் உணர்ச்சிகளை உடம்புல உயிரோடு இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறான். அவன் தான் எல்லா இன்பத்துக்கும் ஏக்கமா இருக்கிறான். அவன் தான் எல்லா பிறப்புக்கும் காரணமா இருக்கிறான். அவன் மகிழ்ச்சியா இருக்கிறான். அதான் மகிழ்ச்சியில புள்ள பிறந்துனே இருக்குதுங்க. இறைவன் மனவடிவெல்லாம் அடையல, கவலைப்படாதீங்க. ஐயோ, மனிதனை படைத்ததற்காக நான் என்ன அடைகிறேன்? மனஸ்தாபப்படுகிறேன். உண்மையாலுமே அப்படி அவர் அடைஞ்சிருந்தார்னா அதை எழுதின இவன் பிறந்திருக்க மாட்டான். யாரு? மோசே பிறந்திருக்க மாட்டான். ஏன்னா நோவா காலத்துல மனஸ்தாபம் ஆயிட்டாரு. அப்புறம் அத்தனை காலம் தாண்டி நீ எப்படா பிறந்த? அவ்வளோ மனுஷங்களை படைச்சதுக்கு மனஸ்தாபப்பட்டு உன்னை படைச்சதுக்கு மனஸ்தாபப்படலையா? மனஸ்தாபத்தை தாண்டியவன் நீ வந்துட்ட. நீ வந்திருக்கிறனாவே உனக்கு தெரியணுமா இல்லையா? இன்னும் மகிழ்ச்சியா தான் இருக்கிறான் அந்த ஆண்டவன். சரி, நான் மகிழ்ச்சியால்னா நான் இங்க வருவேனா?
நான் பேசுவேன்னு நினைக்கிறீங்களா? நான் மகிழ்ச்சி இல்லாமலாம் வரமாட்டேன், பேச மாட்டேன், கவுந்துச்சு படுத்துக்குவேன். முன்னாடியே ஒரு மெசேஜ் டப்புன்னு போட்டு விட்டுருவேன். இன்றைய ஞான சபை தவிர்க்க முடியாத நெருக்கடியான பல காரணங்களால் நிறுத்தப்படுகிறது அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டுருவேன். இங்க எல்லா இயக்கத்துக்கும் இன்பம் ஒண்ணுதான் அடிப்படை காரணம். அது இறைவனுடைய இயக்கமா இருந்தாலும் சரி, மனித இயக்கமா இருந்தாலும் சரி. இன்னொன்னு, பிறப்பு எடுக்குதுனாவே என்ன அர்த்தம்? அங்க இன்பம் ஊஞ்சல் ஆடுதுன்னு அர்த்தம். இன்பம் ஊஞ்சல் ஆடாத பர்த்தியே இங்க வராது. இப்ப இறைவன் இன்னும் இன்பத்தில் ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறான், மகிழ்ச்சிகள் திளைத்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் இங்க மக்கள் தோன்றிக் கொண்டே பிறந்து கொண்டே இருக்கிறார்கள். எப்படி புரியுதா? ரொம்ப போர் அடிக்குதா? புரிய முடியுதா? என்ன கேள்வி இருக்கா? பாஸ்டர் தலைமையில கை வச்சிட்டாரு, போடா என்னடா. இன்பத்துல உயிர்களை இந்த உலகத்துல கொண்டு வரக்கூடிய இறைவன் எல்லாத்துக்குமே ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு செல் உயிரில் இருந்து 6 அறிவு உயிர் மனுஷ வரைக்கும், ஓரறிவு உயிரிலிருந்து 6 அறிவு உயிர் மனுஷ வரைக்கும், மரம் செடி கொடி எல்லாத்துக்குமே அதனுடைய வாழ்க்கைக்கான ஏற்பாடு ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கு. நீங்க எதையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு தும்பினா இப்படிதான், ஒரு பட்டாம்பூச்சினா இப்படிதான், ஒரு புழுனா இப்படிதான், ஒரு மரம்னா இப்படிதான், ஒரு மனுஷனா இப்படிதான், ஒரு ஆடுனா இப்படிதான், ஒரு மாடுதான் ஆயிடுச்சு. எல்லாம் அப்படிதான் செய்யப்பட்டிருக்கு. நீங்க என்னத்தை மாத்த போறீங்க? மாடு ஏன் மானு கத்துற? நோ நோ நோ, எனக்கு பிடிக்கல, இனிமே அப்படி கத்தாத, கொஞ்சம் வேற மாதிரி மாத்தி கத்து செய்ய வைக்க போறீங்களா என்ன? கத்துறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண போறீங்க, பிடிக்கலனா காதுல பஞ்சு வச்சு அடைச்சிக்க போறீங்க. இதுதான் நீங்க செஞ்சுக்க முடியும். இதை தாண்டி மாட்டுக்குள்ள போய் நீங்க என்ன செய்ய முடியும்? இதை தாண்டி மாட்டுக்குள்ள போய் நீங்க என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அது மாடு அப்படிதான் ஆயிடுச்சு. அதுதான் அதனுடைய ஏற்பாடு. இப்போ அறிவு வந்துட்டதுனால எல்லா உயிரும் இறைவன் அதனால எந்தெந்த ஏற்பாடுல செஞ்சானோ அந்தந்த ஏற்பாடுல என்ன பண்ணிட்டு போயிடுது? வாழ்ந்துட்டு போயிடுது. மனுஷன் மட்டும்தான் அறிவு வந்துட்டதுனால ஏற்பாடு என்ன பண்ணிக்க நினைக்கிறான்? மாத்திக்க நினைக்கிறான். இறைவன் செஞ்ச ஏற்பாடை ஒத்துக்க விரும்பல, இறைவன் செஞ்ச ஏற்பாடின்படியே வாழ விரும்பல. அதுல போய் கை வச்சதுனா பண்ணணும்னு நினைக்கிறான். இல்ல எவனா பண்ணிருக்கனால வர தேடுறான். இறைவன் உனக்கு செஞ்ச ஏற்பாட்டில் நீ ஏற்றுக்கொண்டு வாழாமல் வேறொரு ஏற்பாட்டை உனக்காக தேடி போனா அதை விட பெரிய ஏமாற்றம் வேற இல்லவே இல்லை. தெளிவாரு. சின்ன பொண்ணு வேணாமாமா, பெரிய பொண்ணு வேணாமாமா, அத்தை போதுமாமா. செலவு இல்லை பாரு. பெரிய பொண்ணை கட்டினாலும் செலவு தான், சின்ன பொண்ணை கட்டினாலும் செலவு தான். ஆனா அத்தைக்கு என்ன செலவு? அனுபவமே இல்லை போல் தெரியுது உங்களுக்கு. அத்தைக்கு செலவு இருக்குதா? ஜான் பத்தியா, யாரோ ஒருத்தர் அனுபவப்பட்டு வேணும் இல்ல? இரு, நிவேதாக்கு போன் பண்ணி சொல்றேன். உங்க வீட்டுக்கு அடிக்கடி கூட்டு போவாத, அவருக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை, உன் தங்கச்சி மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐயோ, கம்ஃபர்ட் தான் ரொம்ப முக்கியம். எது முக்கியம்? அவங்கவுங்களா சௌகரியமா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இங்க கூட நான் பேசுறது யாருக்கெல்லாம் சௌகரியப்படலையோ அவங்க என்ன செய்ய முடியாது? தொடர்ந்து வர முடியாது. இல்ல எனக்கே உங்களை பார்க்கறது சௌகரியப்படலைன்னா நானும் என்ன பண்ண முடியாது? தொடர்ந்து நடத்த முடியாது.
இப்போ எனக்கு சௌகரியப்பட்டதுனால நான் வந்து உட்காந்து பேசுகிறேன், உங்களுக்கு சௌகரியப்பட்டதுனால நீங்கள் உட்காந்து என்ன பண்ணுறீங்க, கேட்குறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் இது உங்களுக்கே சௌகரியப்படாமல் போகலாம், எனக்கும் இது சௌகரியப்படாமல் போகலாம். அன்னைக்கு இது நடக்க போகிறது இல்லை. குற்றமா அப்போ? அப்படி நடக்காமல் போனால் குற்றமா? எது வரைக்கும் தான் வாழ்க்கை? எனக்கு சௌகரியப்பட்டு நான் வாழ்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை. எனக்கு பொருந்தாம, எனக்கு கம்ஃபர்ட்டா இல்லாம, எனக்கு சௌகரியப்படாம நான் அசௌகரியத்தோடு வளைஞ்சி நெலிஞ்சி துன்பப்பட்டு இருக்கிறது வாழ்க்கை இல்லை. அப்படி நீ வாழ இங்க வரவே இல்லை. அப்படி ஒரு ஏற்பாடை இறைவன் உனக்கு செய்யல. அதை புரிஞ்சுக்கோ. இறைவன் உனக்கு எந்த மாதிரி ஏற்பாடு செய்யல? அசௌகரியமான ஒரு ஏற்பாடை உனக்கு செய்யல. உனக்கு சௌகரியமான ஒரு உடம்புல தான் வச்சிருக்கிறான். இந்த உடல் எனக்கு சௌகரியமான இறைவனின் ஏற்பாடு. அதை ஒத்துக்கிறீங்களா? இந்த உடல் எனக்கு சௌகரியமான இறைவனின் ஏற்பாடு. என்னோடு இறைவன் செஞ்ச உடன்படிக்கை. உடன்படிக்கை எதுல செஞ்சிருக்கிறான் கடவுள்? ரத்தத்திலையும் சதையிலையும் செஞ்சிருக்கிறான். உடன்படிக்கை எப்படி செஞ்சிருக்கிறான்? ரத்தத்திலையும் சதையிலையும் உயிரோடு செஞ்சிருக்கிறான். இந்த உடன்படிக்கைக்கு, ஒவ்வொரு உடன்படிக்கைக்கும் ஒரு உத்தரவாதம் கொடுப்பாங்கல்ல. ஒவ்வொரு உடன்படிக்கையும் ஒரு உத்தரவாதம் இருக்கு தானே. அந்த உத்தரவாதமா அவனே உயிரா அந்த உடம்புல இருக்கிறான். இந்த உடம்பு நான் உனக்கு உன்னோடு செய்கிற உடன்படிக்கை. ஆனால் இந்த உடம்புல நீ இருக்கிறதுக்கு நான் செஞ்ச இந்த உடன்படிக்கைக்கு நானே உத்தரவாதமா உயிரா இந்த உடம்புல இருந்து உனக்காக இந்த உடம்பை இயக்க போறேன்னு இருக்கிறான். இப்படி ஒரு சிறப்பான தனித்துவமான ஏற்பாடை இறைவன் செஞ்சிருக்கும் போது வேற ஏற்பாடை தேடி அலைஞ்சி அசௌகரியப்பட்டு நாசமாகிறது, அதை போய் அறிவுன்னு பேசுறது, அதை போய் மதம்னு பேசுறது, அது போய் என்ன சொர்க்கத்துக்கு கொண்டு போவன்னு பேசுறது. அதனால தான் பாத்தீங்களா, இறைவன் தனக்குத்தானே ஏற்படுத்தின சௌகரியமாகிய இந்த உடன்படிக்கையில வாழ்கிறவன் சொர்க்கத்தை எங்கேயே அனுபவிக்கிறான், இங்கேயே அனுபவிக்கிறான். இந்த உடன்படிக்கை, இந்த ஏற்பாடு போதல வேணான்னு இதை தெரியாம வேற ஏற்பாடு எவெல்லாம் வெளியே மதத்துல தேடி போறானோ அவெல்லாம் சொர்க்கத்தை எங்க போய் பார்க்க ஆசைப்பட்டுக்கிறான்? செத்து போய் பார்க்க ஆசைப்பட்டுக்கிறான். நீங்க என்ன சொல்றீங்க? சொர்க்கத்தை செத்து போய் தேட போறீங்களா, சொர்க்கத்தை இப்பவே இங்கேயே வாழ போறீங்களா? சத்யராஜ் என்ன பண்ண போற? சொர்க்கம் இருப்பது உண்மை என்றால் அது பக்கத்தில் நிக்கட்டுமே, வேறும் வெக்கங்கள் ஓடட்டுமே. இந்த கொக்குக்கு தேவை கூறிய மூக்கில் சிக்கிடும் மீன் மட்டுமே, இதன் தேவைகள் வாழட்டுமே. ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன். உங்களை வச்சு நான் எங்க ஏந்துறது? நீங்களாம் போங்க, கம்ஃபர்ட்டா நான் தனியாவே ஏந்துக்கிறேன். இனிமே ஞான சபை கம்ஃபர்ட்டா நான் தனியா நடத்திக்கு போறேன். சுனில வர வச்சு ரெக்கார்ட் பண்ண விட்டுட்டு நான் தனியா உட்காந்து கம்ஃபர்ட்டா பாடிக்கலாம், பேசிக்கலாம். சொர்க்கம் இருப்பது உண்மை என்றால் அது எங்க இருக்கட்டும்? எனக்கு பக்கத்தில் இருக்கட்டும். எனக்கு பக்கமா இருக்கிற ஒண்ணு எது? எனக்கு ரொம்ப பக்கமா இருக்கிற ஒண்ணு எது? உனக்கு ரொம்ப பக்கமா இருக்கிற ஒண்ணு எது? சனி அந்த பொண்டாட்டி தான்றியா? இல்ல இல்ல, உனக்கு பக்கத்தில் இருக்கிறது எது? உன்னுடைய உடம்பு தான் உனக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது. அதன் தேவைகள் வாழட்டும். அதுக்கு தேவையான மீனை கரெக்டா கொத்தி எடு, சொர்க்கம். அவ்வளவுதான் இல்லையா? இறைவன் உனக்கு செஞ்ச உன்னுடைய ஏற்பாடின்படி வாழ்ந்தா நீ ஏற்கனவே எங்க தான் இருக்கிற? சொர்க்கத்துல தான் இருக்கிற. சொர்க்கத்தை தான் நீ அனுபவிக்கிற. எவனோ என் வாழ்க்கைக்கான எந்த ஏற்பாடும் செஞ்சு கொடுக்க முடியாது. இது தப்பு, இது சரின்னு சொல்றதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. ரெண்டாவது, அவனே இல்லை. இப்போ நான் சில நேரத்தில் சில விமர்சனங்கள்லாம் போடும்போது நிறைய கிறிஸ்தவங்களுக்கு கோபம் வந்துடும். வேதத்தை இப்படி பேசுற, குறை சொல்ற, அப்படி சொல்றேன்னு. எழுதணும் வரட்டும், அவனுக்கு நான் பதில் சொல்றேன். நான் கொடுக்குற விளக்கம் தப்புன்னா யார் வந்து கேட்கட்டும்? யார் வந்து கேட்கட்டும்? எழுதின மோசை எழுந்து வரட்டும்.
எழுதின மோசே எழுந்து வந்து நீ நீ இந்த வசனத்துக்கு இல்லை நான் எழுதின இந்த சட்டத்துக்கு நீ கொடுக்குற வியாக்கியானம் தப்புன்னு சொல்ற வரைக்கும் யார் யாரும் என்னென்ன சொல்றாங்களோ அது அவங்களுக்கு என்னதான் சரிதான். அப்ப எவ்வளோ பேர் எவ்வளோ விளக்கம் கொடுக்கலாம், எவ்வளோ பேரும் எவ்வளோன்னு கொடுக்கலாம். ஏன்னா ஒரிஜினலாக சிந்திச்சு இதுதான் எழுதணுவன் இங்க இல்லை. இப்போ உயிரோடு இருக்கிற நீ செத்து போனவன் செஞ்ச ஏற்பாடுல செத்து போலாமா? உயிரோடு இருக்கிற நீ செத்து போனவன் செஞ்ச ஏற்பாடுல ஏமாந்து செத்து போகலாமா? கேள்வி எல்லாம் அடுக்கும்போதே நல்லா தான் வருது. ஆனா அந்த கேள்வி ஏற்புடையதாகுதா? இந்த கேள்விக்கு பதில புரிய முடியுதா? என்னைக்கு இந்த சமுதாயம் மொத்தமாவே இந்த கேள்வியை கேட்கும், இதுக்கான பதிலை கண்டுபிடிச்சிரும். எல்லாருமே எப்போ வாழும்போதே சொர்க்கத்தை அனுபவிச்சிருவாங்க. என்னைக்குதான் நம்ம இந்த மனித சமுதாயம் முழுச விடுதலை அடைய போது? சாகு வரைக்கும் ஒரு முறை இந்த ஏற்பாடு செஞ்சவங்க எழுத்தின் வழியா உங்க எண்ணத்துல புகுந்துட்டாங்கன்னு வச்சுங்க, சாகு வரைக்கும் உங்க எண்ணத்துல இருந்து அவங்களை வெளியேற்றவே முடியாது. என்ன செய்யும் போதும் மோசே வருவாரு, ஐயோ தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு சொல்லி இருக்கிறாரே, வந்து நிப்பாரு. நீங்க வரவேற்பெல்லாம் கொடுக்க வேண்டியதே இல்லை. ஒன்ஸ் இன்வைட்டட் பர்மனன்ட்லி அவங்க யார் தான் செட்டில்டு தான். எங்க உங்க உள்ளத்துல உங்க எண்ணத்துல டேரா போட்டுருவாங்க. அப்புறம் இது என்ன செய்யும் போது இவர் வருவாரு, சத்ருவை சிநேகினாரு, இங்க இந்த ஆளை பார்த்தா கோவம் வருது, எப்படி சிநேகிக்கிறது? ரெண்டுமே வந்து இடிச்சு நிற்கும். இப்போ எழுத்து என்னுடைய எண்ணத்தில் வைக்கப்படும் போது என்னுடைய எண்ணம் அந்த எழுத்தை எழுதினவருக்கு என்ன செய்யப்படுது? அடிமையாக்கப்படுது. என்னுடைய ஒவ்வொரு சிந்தனையிலும், என்னுடைய ஒவ்வொரு செயலிலும், என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்திலும் நான் மட்டுமே இல்லை, எழுத்து வழியா யாரையெல்லாம் எழுத்து உள்ள வச்சனோ அவங்களும் இருக்கிறாங்க. அதனால தான் இங்க ஒவ்வொரு மனுஷனும் பல மனுஷன். இந்த பூமியில தெரிகிற ஒவ்வொரு மனுஷனும் யாரு? பல மனுஷன். சிலரும் பார்த்தீங்களா ரஜினி ஸ்டைல், ஸ்ரீதேவி மாதிரி ஒரு ஃபிகரை பார்த்தோன்னா கமல் ஆயிடுவாரு, ஷாலினி பார்த்தோன்னா அஜித் ஆயிடுவாரு. யார் தான் அவரு? ஒரு ஆள் தான். ஆனா எவ்வளவு பேரை உள்ள கொடுத்துன்னு வச்சிருக்கிறாரு? எவ்வளவு பேரை கொடுத்துன்னு வச்சிருக்கிறாரு? 1000 பேரை கொடுத்துன்னு வச்சிருக்கிறாரு. இந்த மகான், இந்த குரு, இந்த புனிதர், அந்த நாயகர், இந்த நடிகர், இந்த நாயகன், இந்த நாயகி, இந்த சாமியாரு, இந்த போதகரு, இந்த பிரீச்சரு, இவரு அவருன்னு ஏகப்பட்ட பேர் 1000 பேரை எனக்குள்ள கூடி வச்சுட்டா அந்த 1000 பேர்ல நான் எங்க முளைச்சு வந்து நிக்கிறது? ஆயிரத்தில் நான் ஒருவன். எப்படி 1000ல் நான் ஒருவன்? 1000 பேரும் யூனிஃபார்ம் போட்டு இவர் மட்டும் கலர் ட்ரெஸ்ல இருந்தா தான் இவர் யாரு? 1000ல் ஒருவன். 1000 பேரும் யூனிஃபார்ம், 1001 தான் இவரும் யூனிஃபார்ம் இருந்தாருன்னா யார் தான் இவரு? 1000ல் ஒருவன் ஆவாரு. அப்போ ஏற்கனவே தெரிஞ்சோ தெரியாமையோ 1000 பேர் பல்வேறு எழுத்துக்கள் வழியா எழுதணும்லாம் உங்க மனசுல என்ன பண்ணிட்டுக்கிறான்? உள்ள வந்துட்டுக்கிறான். இப்போ நீங்க என்ன பண்ணோம்? அவன் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துடணும். அவன் எவனும் போடாத ஒரு தனி ட்ரெஸ் உங்களுக்கு போட்டாதான் நீங்க இருப்பீங்களே. எல்லாரையும் பார்த்துருங்க, எல்லாம் வெள்ளை சட்டை காக்கி டவுசரு, ஓகே குட். இப்போ நீங்க என்ன பண்ணோம்? காக்கி சட்டை வெள்ளை டவுசர் போட்டுக்கணும். என்னவெல்லாம் படிச்சிங்களோ, எவன் எழுத்தெல்லாம் படிச்சிங்களோ, என்ன உங்களுக்கு உள்ள போச்சோ, எங்கெல்லாம் கத்துக்கிறீங்களோ எல்லாத்தையும் பார்த்துட்டு எதுவுமே இல்லாம ஒரு புது மாதிரி நீங்க வாழணும். அப்பதான் நீங்க யாருக்கும் அடிமை இல்லை. நான் பேசுறது கூட கேட்டுக்கணும், அப்படியே போயெல்லாம் வாழக்கூடாது. அதையும் ஒரு பக்கம் போட்டு நீங்க உங்க வார்த்தை வாழணும். அப்பதான் நீங்க இங்கேயும் ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம். எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியா இவன் பேசுறதை மட்டும் கேட்டு இது போடி வாழ்ந்தா யாருக்கு அடிமை? நீங்க எனக்கு அடிமை. எனக்கு வாய்த்த அடிமைகள் சிறந்த அடிமைகள். சரிதானே?
ஒரு சவுத் ஆப்பிரிக்காலேருந்து ஒருத்தர் பேசுவார். நல்லா கருப்பாக கட்டையா, பயங்கர கருப்பாக இல்லை, கருப்பாக பயங்கரமாக இருப்பார். கட்டையாக ஒருத்தர் பேசுவார். அவர் பேசுறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக நான் அதை கேட்டுன்னு இருக்கிறேன். அவர் ஒரு செய்திக்கு இப்படி ஒரு தலை போட்டிருக்கிறாரு, அன்ட்ரெஸ்ஸிங் த ட்ரூத். ஆடையை அவிழ்த்து அம்மனமா உண்மையை காட்டுறேன். ஆடையை அவிழ்த்து அம்மனமா உண்மையை காட்டுறேன். பொய் என்பதே என்னதான்? இந்த மெய்யுடல் மேல இறைவன் இந்த உடலை செஞ்சான், இது என்னுடைய ஏற்பாடு, இத மெய். இந்த பாடிக்கு இன்னொரு பேர் என்னது? மெய், ட்ரூத். இந்த ட்ரூத் மேல நான் போத்திக்கிறது எதுவானாலும் என்னதான்? பொய் தான். சுடிதார் போய்தான், சேரீ போய்தான், பேண்ட் ஷர்ட்டு போய்தான், டிஷர்ட்டு ட்ரௌசரு போய்தான், இல்லை டிஷர்ட்டு பேண்ட்டு போய்தான். மெய் மேலே இதெல்லாம் போத்திக்கிட்டோம். நான் பொய்க்குள்ள இருக்கிறேன்னா மெய்க்குள்ள இருக்கிறேன்னா? நான் பொய்க்குள்ள இருக்கிறேன்னா மெய்க்குள்ள இருக்கிறேன்னா? நான் மெய்க்குள்ள தான் இருக்கிறேன், ஆனா பொய்ய மெய் மேல போத்தின்னு இருக்கிறேன். ஆனா நான் இருக்கிறது எதுக்குள்ளதான்? மெய்க்குள்ளதான். இது என்னைக்கும் மறந்துடக்கூடாது. அப்போ என்னுடைய அக்கறை எது மேல கிடையாது? பொய்யான இந்த ஆடை மேல கிடையாது, மெய்யான இந்த ஆள் மேலதான் அக்கறை. ட்ரெஸ்ல ஏமாந்துடக்கூடாது. எதில் ஏமாந்துடக்கூடாது? ட்ரெஸ்ல ஏமாந்துடக்கூடாது. இங்கே தான் வகை வகையாக ஆயிடுச்சே ட்ரெஸ்ஸு. சாமியாருக்குன்னா ஒரு ட்ரெஸ்ஸு, சத்குருக்குன்னா ஒரு ட்ரெஸ்ஸு, ஆனந்தாக்களுங்கெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸு, பிரேமானந்தா, நித்யானந்தா, என்னென்ன ஆனந்தாவோ ஆனந்தாங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, குருக்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, குருக்கள்லேயே சர்க்குருக்கெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸு, திராவிடன்ஸுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, பிராமின்ஸுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, ஃபாதருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, மதருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, சிஸ்டருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, பிரதருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, சன்னியாசிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, நர்ஸுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, டாக்டருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, என்ஜினியருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. இது எல்லாமே என்னதான்? ட்ரெஸ்ஸுங்கனாவே என்னதான்? ட்ரெஸ்ஸுங்க எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு என்ன பண்ணி ஆகணும்? அன்ட்ரெஸ்ட் பண்ணி ஆகணும். ஆடைகள் அத்தனையும் ஒரு நாளில் என்ன பண்ண வேண்டியது? அவிழ்த்து போடப்பட வேண்டியது, அம்மனமாக்கி தீரணும். ஆனா நம்ம எதுல ஏமாந்து போயிடுறோம்? ஆடைகளை ஏமாந்து போடுறோம். ஐயா கருப்பா போட்டு பேசுறாரு, ஐயா மஞ்சளா போட்டு பேசுறாரு, ஐயா பெரிய தலப்பா வச்சுன்னு பேசுறாரு, ஐயா ஷூட்டு. நிறைய பேர் இந்தியாவில், அதுவும் கிறிஸ்தவ மதத்தில் நிறைய பேருக்கு வெள்ளைக்காரங்க கோட் ஷூட்டு போட்டு பேசுறவங்க தான் பிடிக்கும். ஏன்னா அவங்க தான் உண்மையை பேசுறாங்க, ட்ரூத்தை பேசுறாங்க, அறிவை பேசுறாங்கன்னு நினைக்கிற சமுதாயம். மனுஷனுக்கு ஒண்ணு மட்டும் புரிய முடியல. என்ன புரிய முடியல? பேசுறது கோட் ஷூட்டோ, கருப்பு சட்டையோ, காக்கி சட்டையோ, மஞ்ச துணியோ, வெள்ளை துணியோ, தலப்பாயோ இல்ல. அதுக்குள்ள இருக்கிற மெய்யாகிய உடம்பு. அந்த மெய்க்குள்ள ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் என்ன பண்றான்? பேசுறான். அங்க அவன் எப்படியோ அப்படிதான் இங்க நானுன்னு புரியல. எதுல ஏமாந்து போயிடுறான்? ஐயோ அவர் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறாரு, அந்த ட்ரெஸ் போட்டாவே அவர் தனித்துவமானவர், அந்த ட்ரெஸ் போட்டாவே அவர் சாமியாரு, அந்த ட்ரெஸ் போட்டாவே அவர் குரு, அந்த ட்ரெஸ் போட்டாவே அவர் மகான், அந்த ட்ரெஸ் போட்டாவே அவர் தெய்வம். நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறேன். ட்ரெஸ்ஸை பார்க்காத, ட்ரெஸ்ஸை ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவானே, ஒரு கண்ணாடி போட்டு, இந்த கண்ணாடி போட்டா உடம்புல போட்டுக்கிற துணியெல்லாம் தெரியாது, அப்படியே உள்ள ஊடுருவி உடம்பையே பார்க்கும். அந்த கண்ணாடி தான் எல்லாரும் போட்டுக்கணும். நீங்க எல்லாரும் போட வேண்டிய கண்ணாடி எது? ட்ரெஸ்ஸை பார்த்து ஏமாறுறது கிடையாது. ட்ரெஸ்ஸை ஊடுருவி, உடையை ஊடுருவி உடலை பார்க்கும் கண்ணாடி அவசியம். அந்த உடம்பை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? என்ன தெரியும்? டே அது அதுக்கு விசேஷம்னா இது இதுக்கு விசேஷம்டா. இதுக்கு அது என்ன கிடையாது, விசேஷம் கிடையாது. அப்ப நாம எண்ணத்தை
எண்ணத்தில் வச்சு யோசிக்கும் போது ஏமாறுறது கிடையாது. எண்ணத்தை எழுத்தா எண்ணத்தில் கொண்டு போய் வச்சு யோசிக்கும் போது தான் ஏமாந்து போகிறோம். உடம்பாவே சந்திச்சிங்கன்னா நீங்கள் ஏமாறவே மாட்டீங்க. உடைகளை கொண்டு சந்திச்சிங்கன்னா நீங்கள் என்ன ஆயிடுறீங்க? ஏமாந்து போயிடுறீங்க. ஆடை அல்ல, மெய், உடல், ஆள் அவனே. அதுதான் நீ, அதுதான் அவன். யாராவது அவனுடைய மெய்ய, அவனுடைய உடம்பை அவனாவே காட்டுங்க ரெடியா? எல்லாருமே பொய்ய போத்தின்னு தான் காட்ட நினைக்கிறோம். ஏன்னா மெய்ய சந்திக்க நீங்களும் தயாரா இல்லை, மெய்ய காட்ட நானும் தயாரா இல்லை. ஏன்னா எனக்கே என் மெய்ய சந்திக்க எத்தனையோ தடை இருக்குது. என் மெய் எனக்கே எப்படி ஆயிடுது? அசிங்கமா. என் உடம்பு நான் பார்க்கறதுக்கு எனக்கே எப்படி ஆக்கி விட்டாங்க? அசிங்கமாக்கி விட்டாங்க. அப்புறம் நான் எப்படி அசிங்கப்பட்டுக்கிறேன்? நான் எப்படி சந்தோஷமா என் உடம்பு உங்களுக்கு காமிப்பேன்? உங்க உடம்ப நீங்க பார்க்கறதுக்கு நீங்க அசிங்கப்பட்டுக்கிறீங்களே, நீங்க எப்படி என் உடம்பு அழகா பார்ப்பீங்க? உங்க மெய்யின் படியே என்ன என் மெய்யின் படியே பார்க்க விடாம இங்க தடுத்து நிற்கிறது எது? உங்களுக்கும் எனக்கும் போட்டு விட்ட உடைகள் தான். உடைகள் தான் இங்க உலகத்தின், மதத்தின், சமூகத்தின், மனிதத்தின் ஏற்பாடு. உடம்பு இறைவனின் ஏற்பாடு. இறைவனின் ஏற்பாட்டில் வாழப்போகிறாயா, மனிதனின் மதத்தின் ஏற்பாட்டில் சாக போகிறாயா? இந்த ரெண்டு தான் இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் முன்னாடி வைக்கப்படுற கேள்வி. வேற எதுவும் கிடையாதுங்க. இறைவன் உனக்குனே கொடுத்த இந்த ஏற்பாடு உடம்பு, அதன் போக்கில் நீ வாழ போறியா? இல்ல இங்க மதம், மனிதன் வேற ஒரு ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான், அதுல சிக்கி சாக போறியா? பிடிச்சதை சாப்பிட முடியாது, பிடிச்சதை உடுத்த முடியாது, பிடிச்சபடி தூங்க முடியாது, நினைச்ச நேரம் நீ வாழ முடியாது. என்ன வாழ்க்கை? என்ன கொடுமை சரவணா. மனுஷனா பிறந்துட்டு நாம படுற பாடு. மலத்தை கூட நம்ம மதியின் படி, நம்ம மனசு படி கழிக்க முடியல. இவருக்கு என்ன மலம் பேசாம முடிக்க மாட்டார் போல் தெரியுது. மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு தான் முடியலன்னா, மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டத கழிக்க கூட முடியல. என்ன வாழ்க்கை சொல்லுங்க? எல்லாம் சந்தோஷமா வாழுது, சந்தோஷமா தெரியுது. அது வாழ்க்கையை அது நல்லா வாழ்ந்துனுக்குது. ஒரு யானை யானையாவே இருக்குது. எத்தனை தலைமுறையா? பூமி உண்டானதுலேருந்து எல்லா தலைமுறையிலையும் யானை அப்படியே இருக்குது, யானையாவே இருக்குது. ஒரு பூனையாவே இருக்குது. ஆனா மனுஷன் மட்டும்தான் ஆகுறான். செத்த பிறகு பல உருவத்துக்கு, பல பிறவிக்கு மாறானோ இல்லையோ தெரியாது. வாழும் போதே அவன் எப்படிதாங்கிறான்? எல்லாமும் ஆயிடுறான். நரி ஆயிடுறான், நாய் ஆயிடுறான், பேய் ஆயிடுறான், பூனி ஆயிடுறான், குரு ஆயிடுறான், சாமியார் ஆயிடுறான், மனுஷன் ஆயிடுறான், தெய்வம் ஆயிடுறான். என்னென்ன ஆக முடியுமோ அத்தனையும் அவரான் ஒரே பிறவியில். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ரூபம், ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொன்றா இருக்க வேண்டியதாகுது. இருக்கிறபடி எப்பவுமே ஒரே மாதிரி இருந்தால் என்ன பண்ண மாட்டாங்க? அங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே. சரி போதும் நிறுத்து. புரிஞ்சுதா அது எப்படின்றது? ஆமாங்க, கரெக்ட், உண்மை தான். அப்படி இல்லை அது. சரி போதும் நிறுத்து. தானே நான் உங்க ஏற்பாடுகள்லாம் மயங்க மாட்டேன். நான் ஏற்கனவே ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். சரியா? அந்த ஏற்பாடின்படி தான் நான் முடிப்பேன். நீங்க பண்ற எந்த ஏற்பாட்லையும் நான் ஏமாற மாட்டேன். இப்போ இதில் யாரை நான் சரியானவன் சொல்லலாம், யாரை நான் தவறானவன் சொல்லலாம்? மோசையை நான் சரியானவன் சொல்லலாமா, இயேசுவை நான் தவறுன்னு சொல்லலாமா? இல்லை மோசையை தவறு இயேசு சரின்னு சொல்லலாமா?
வரலாற்று பூர்வமா உண்மையாவே மோசேயோ இயேசுவோ வாழ்ந்தவங்களா வாழாதவங்களா கூட இருக்கலாம். Who knows? யாருக்கு தெரியும்? வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. Is Moses really a historical person? Is Jesus really a historical person? அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு கூட உனக்கு என்ன இருக்கு? உரிமை இருக்கு. இல்லை, எனக்கு அடுத்த சந்தேகம் அங்கதான் இப்ப வலுப்பட்டு இருக்குது. ஏன்னா இங்க என்ன நடந்து இருக்குதுன்னா, பைபிளை நிரூபிக்கிறதுக்குன்னே இங்க நிறைய செய்திகள் நாளடைவில் வெளிவந்துட்டு இருக்கு. இங்க வந்து கொகையை கண்டுபிடிச்சாங்க, இங்க வந்து பேழையை கண்டுபிடிச்சாங்க, இங்க வந்து ஆபிரகாம் வாங்கின அந்த வாசல் கண்டுபிடிச்சாங்க. இப்படி தினந்தோறும் யூரோப் கண்ட்ரீஸ்ல இருந்து மெசேஜ் வந்து இருக்கு. என்னன்னு, பைபிள் சம்பந்தமான பைபிளில் சொல்லப்பட்ட இடங்கள், பொருட்கள், மனுஷங்க வாழ்ந்த குறிப்பிட்டிருக்கிற நகரங்கள் ஏதோ ஒன்று என்ன பண்ணப்பட்டிருக்கு, கண்டுபிடிக்கப்பட்டு வருதுன்னு. அது கண்டுபிடிக்கப்பட்டு வருதுங்கிற செய்தியை உலகமெல்லாம் பரப்புறதுனால என்ன சொல்ல வர நீ உலகத்துக்கு? பைபிள் நிஜமானது, பைபிள் உண்மையானது, பைபிளில் சொல்லப்பட்டதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் தான் அப்படின்னு நிரூபிக்க விரும்புற. உண்மைக்கு நிரூபணம் வேணவே வேணாம். உண்மை தன்னைத்தானே நிரூபிக்க முயற்சி எடுக்கவே எடுக்காது. இப்போ அது உண்மைனா அதை நிரூபிக்க இந்த ஆராய்ச்சிகள் எதுக்கு? அதுக்கான செலவு எதுக்கு? அதை விளம்பரப்படுத்துற செலவு எதுக்கு? என்ன அவசியம்? அப்ப நிரூபிக்கிறதுக்காக இன்னொரு பக்கம் இவ்வளவு வேலை நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? பைபிள் உள்ள ரெக்கார்ட்ஸை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு பக்கம் வேலை, ஒர்க் ப்ராக்ரஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எங்கேயோ எவனோ இது ஹிஸ்டாரிக்கல் இல்லைன்னு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், பேச ஆரம்பிச்சிட்டான். இப்போ உனக்கு ப்ரூஃப் கொடுக்க நீ போராடுங்கிற தேவையில்லையே. அதனால்தான் நம்ம கவனமா வாழணும், ரொம்ப பொறுப்பா வாழணும், ரொம்ப அக்கறையா வாழணும். எது மேல? என் மேல. இந்த சமூகம் என்னை வாழ வைக்க தகுதிப்படுத்தப்பட்டு இருப்பதை விட என் வாழ்வை அழிப்பதற்கு அதிகமாக தகுதிப்பட்டு இருக்கு. இந்த உலகம் என்ன நானா இருக்க விடுறதுக்கான தகுதியை பெற்றிருப்பதை விட என்ன நானா இராதபடி அழிக்கிறதுக்கான தகுதிப்படுத்தப்பட்டு இருக்கு. ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் தான் அக்கறையா, கவனமா, பொறுப்பா என் வாழ்க்கையை நான் எனக்கு சரியா வாழ்ந்துக்கணும். அதுதான் என்னுடைய உண்மையாகி இந்த உடலை தவிர வேற வழிகாட்டி எனக்கு இல்லைன்னு ஆயிடணும். இது சாப்பிட சொல்றதா சாப்பிட்டு, இது தூங்க சொல்றதா தூங்கிடு, இது சிரிக்க சொல்றதா சிரி, இது எதிர்பால் உறவை கேட்குதா கொடுத்துரு, இது அதுவும் வேணாச்சு போ போர் அடிக்குது வேணாந்தா விட்டுரு. இந்த இந்த இன்பத்தில் எல்லைக்கு போ. இதன் இன்பத்தை மறுக்காத, இதை துன்பப்படுத்தாத, இதற்கு எதிர்த்து நிற்காத, இதனோடு போராடாத. இது உன்னுடைய உண்மை, இது உன்னுடைய உடன்படிக்கை, இது உன்னுடைய ஏற்பாடு, இது இறைவன் உனக்குத்தானே தனித்துவமா செஞ்ச கவனன்ட். இதை மதி. அதுதான் நீ மதியோடு வாழ்வதற்கான அர்த்தம். மலையாளத்தை சொன்னா அதுவே உனக்கு மதி, அதுவே உனக்கு சரி, அதுவே உனக்கு போதும், அதுக்கு மிஞ்சி வேற இல்லை. தெரியாது, என்னவா கூட இருக்கலாம். இதுதான் தெரியாத வரைக்கும், இதுதான் உண்மை எனக்கு விளங்காத வரைக்கும், அதை எதுவா நான் நினைச்சுக்கினாலும் அது எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பு தான். உண்மையை உண்மையின்படியே நான் தெரிஞ்சுக்கும் போது ஏற்படுற விளைவு வேற. உண்மையை உண்மையின்படி தெரிஞ்சுக்காம அதை வேற எதுவா நினைச்சுக்கினாலும் அதனால வர விளைவு வேறதான். அப்ப எது மேல அக்கறைப்பட்டுக்கலாம்? மோசேயின் மேலையா, இயேசுவின் மேலையா, பழைய ஏற்பாடு மேலையா, புதிய ஏற்பாடு மேலையா? நான் சந்திக்கிற, நான் தொடுகிற, நான் பார்க்கிற, எனக்கு தெரிந்த ஒரே ஏற்பாடு நான் தான், என் உடம்பு தான்.
அறிவு எதுக்கு இப்போ? அதுலெல்லாம் என்னன்றத புரிஞ்சு பெருசா வியாக்கியானம் பண்ணி பம்பட்டா பேசுறதுக்கு இல்ல. அறிவு எதுக்கு இப்போ? அது என்னான்னு புரிஞ்சு, இது என்னான்னு புரிஞ்சு, இப்ப எதுன்னு முடிவெடுக்கிறதுக்கு நான் இருக்கிறேன் பாரு, அதுக்குதான் என்னது உதவணும்? அறிவு உதவணும். மோசேயின் ஏற்பாட்டை பயங்கரமா வியாக்கியானம் பண்ணி பேசுறவன் அறிவாளியா? இல்ல புதிய ஏற்பாட்டை பயங்கரமா வியாக்கியானம் பண்ணி தத்துவங்களா அப்படியே பம்பட்ட பேசுறவன் அறிவாளியா? யார் அறிவாளி? ரெண்டு ஏற்பாடும் இதுன்னா என்ன, இது என்னன்னு புரிஞ்சு, அவன் ஏற்பாடு எது, அவனுக்கு ஒத்துக்கிற ஏற்பாடு எதுன்னு புரிஞ்சு அவனா வாழ்ந்தான்னா அவன் தான் யாரு? வாழ்கிறவன் அறிவாளி. அதுதான் உலகத்தில் அறிவாளிங்க ரொம்ப கொஞ்சம். உலகத்தில் அறிவாளிங்க ரொம்ப கொஞ்சம். எவ்வளோ பேர் எண்ணி பாரு, 2 4 6 8 10 12 13 பேர் தான் அறிவாளி உலகத்தில். மொத்தமே 13 பேர் தான். என்னப்பா? ஓஹோ, பூனை இருந்துக்கிட்டா கண்ணு மூடிக்கிட்டா உலகமே இருந்துச்சு நினச்சிங்க அந்த மாதிரி இந்த ரூம்குள்ளே 13 பேர் வச்சுன்னு இதுக்கு வெளியே இருக்கிற மொத்த பேரும் அறிவாளி இல்லைங்கிறியா? எனக்கு தெரிஞ்ச உலகத்து அறிவாளிங்க நீங்க தான். இப்போ என்றைக்குமே உலகத்தில் அறிவாளிங்க கொஞ்சம் பேர் தான். ஞானிகள் கொஞ்சம் பேர் தான். உணர்வடைகிறவங்க கொஞ்சம் பேர் தான். கேள்வி எழுப்புறவங்க கொஞ்சம் பேர் தான். பதிலை கண்டுபிடிக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். தேடலோடு வாழ்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். ஏமாற்றப்படாமல் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். அதனால்தான் அந்த கொஞ்சம் பேரை இந்த ரொம்ப பேருக்கு என்றைக்குமே பிடிக்காது. இந்த மைனாரிட்டி எப்பவுமே அந்த மெஜாரிட்டியால் என்ன பண்ணப்படுது? வலிமையாக தாக்கப்படுது. நாங்கள்லாம் ஒத்துக்கிறோம், நீ மட்டும் ஏன்டா ஒத்துக்க மாட்டேங்கிற? நாங்கள்லாம் ஏமாந்துட்டோம், நீ மட்டும் ஏன்டா ஏமாற மாட்டேங்கிற? நாங்கள்லாம் அடிமையாயிட்டோம், நீ ஏன்டா அடிமையாக மாட்டேங்கிற? இந்த ஏற்பாட்டில் நாங்கள்லாம் ஏமாந்து சிக்கிக்கிட்டோம், நீ மட்டும் ஏன்டா வரமாட்டேங்கிற? எதிர்க்கிற? கேட்குமா கேட்காதா? கேட்கும். சட்டம் அதன் கடமையை செய்யும் மாதிரி சமுதாயம் அதன் கடமையை செய்யும். உன்னை ஒத்துக்காது. ஒத்துக்கலனா கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது? அவங்கள ஒத்துக்க கூடாது. நீ ஒத்துக்கினாலும் நான் உன்னை ஒத்துக்க மாட்டேன், நீ ஒத்துக்கலனாலும் நான் உன்னை ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்கினாலும் நான் என்ன ஒத்துக்குவேன், நீ ஒத்துக்கலனாலும் நான் என்ன ஒத்துக்குவேன். நான் என்ன ஒத்துக்கிறது தான் வந்தனே தவிர உன்னை ஒத்துக்க வரவே இல்லை. ஏன் ஒத்துக்கினாவே நான் வாழ்ந்துக்குவேன், ஒத்துக்கிறதுக்கு நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் இன்னும் சரிதானே? அதான உண்மை. நீ எதுக்கு என்ன ஒத்துக்கணும்? நான் என்ன ஒத்துக்கணும், அதுவே போதும் எனக்கு. எப்படி இருந்தாலும் என் முதுகு, என் உடம்பு, என் சொறி, என் வலி, என் ரணம், என் பசி, என் தாகம், என் உணர்ச்சி, என் வாழ்க்கை. எப்படி நீ வாழ முடியாது, நீ வர முடியாது, நீ எடுக்க முடியாது, நீ உணர முடியாது. என்னன்னாலும் யார் தான் அனுபவிச்சாகணும்? நான் தான் அனுபவிச்சணும். அப்படிதான் இந்த ஏற்பாடு. சரிதானே? அப்படியே உயிரோடு உருக உருக காதலிச்சு கல்யாணம் பண்ணதுனால பொண்டாட்டி வந்து உணர்வையும் வலியையும் ரணத்தையும் எதனா வாங்கிக்குவாளா என்ன? இல்ல புருஷன் வந்து வாங்கிக்கோனா என்ன? அப்படி தூக்கின்னு போன உடனே வீடு வாசலை பெருக்கி தண்ணி தெளிச்சு, ஏமா ரெண்டு காப்பி தண்ணி எதனா போடுமான்னு ஆயிடுவா. எப்படி? அப்படி தூக்கின்னு போன உடனே அங்கே மண்ணை போட்டாங்களோ இல்லையோ, இங்கே என்ன போட்டுருவோம்? வீட்டில் காப்பி தண்ணி போட்டுருவாங்க. ஏன்னா போட்டு வர்றவங்களுக்கு குடிக்கணும், இவ்வளோ குடிக்கணும் பாரு. அதனால இங்கே காப்பி தண்ணி ரெடி ஆகிடும். உண்மையில் வாழுங்க. உங்கள் உடம்பு தான் உங்களுக்கான உடன்படிக்கை ஏற்பாடு. தெளிவாயிடுங்க. எவனுடைய ஏற்பாடும் எனக்கு ஏற்புடையது அல்ல. என்னுடைய ஏற்பாடு எனக்கு ஏற்புடையது. நான் ஏற்கனவே ஏற்பாட்டில் இருக்கிறதுனால எனக்கு வெளியே வேற ஒரு ஏற்பாடு வேணாம். இன்னைக்கு இவ்வளோ போதுன்னு நினைக்கிறேன். இது அடுத்த வாரம் சிந்திக்கலாம். என்ன கேள்வி இருக்கா? எனி கொஸ்டின்? பிறகு என்ன கேள்வி இருக்கா? பிறகு
உலகம் முழுசுலையும் நமக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க. சரியா? இப்போ அதெல்லாம் ஒரு ஏற்பாடாக ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கு. நீ ஒரு ஏற்பாடில் தான் இங்கே என்ன பண்ணியிருக்க, வந்திருக்கிற. எல்லா எழுத்தையும் படி. அதான் சொல்லிட்டேன், எதையுமே தள்ளாத. இது ஹிந்து ஸ்கிரிப்சர் படிக்க மாட்டேன், இது இஸ்லாமிக் ஸ்கிரிப்சர் நான் படிக்க மாட்டேன், இதுக்கு கிறிஸ்டியன் ஸ்கிரிப்சர் இது மட்டும் தான் படிப்பேன், அப்படி ஆகாதீங்க. தேடி போய் வழியெல்லாம் கஷ்டப்பட்டு எதையும் படிக்காதீங்க. நேரம் அமையுது, இன்ட்ரெஸ்டாக இருக்குது, கையில் கிடைக்குது, இருக்குதுன்னா என்ன பண்ணுங்க, எது வேணுமோ படிங்க. படிக்கிற எல்லாத்தையும் உங்கள் ஏற்பாடுக்கு அதை சிறப்பாக்கிக்க, அதை படியாக எப்படி மாற்றிக்கிறது முடியுமோ அப்படி மாற்றிக்கிங்க முடிஞ்சா. இல்லைன்னா தேவையே இல்லை. எந்த ஏற்பாடுகள் எழுதப்பட்ட எந்த எழுத்தை நீங்கள் படித்தாலும் அது உங்கள் ஏற்பாடுக்கு என்ன செய்யணும், உதவியாக இருக்கணும், பொருந்தணும். உங்கள் ஏற்பாட்டில் இன்னும் நீங்கள் சிறப்பாக வாழ்வதற்கு உங்களுக்கு உதவணும். அப்படி உங்களுக்காக புரிஞ்சுங்க. ஒவ்வொரு எழுத்தையும் நீங்க உங்களுக்காக வியாக்கியானம் பண்ணிக்கிங்க. இன்னொருத்தம் பண்ற வியாக்கியானம் உங்களுக்கு வேணாமே, வேணாம். யூ ஆர் த ஓன் இன்டர்பிரேட்டர் ஃபார் யுவர் ஓன் லைஃப். ஃப்ரம் எனி புக், வாட் எவர் புக் யூ ரீட், யூ ஹேவ் டு இன்டர்பிரேட் த மீனிங் ஃபார் யுவர் செல்ஃப். உனக்காகவே அந்த புக்கை நீ என்ன பண்ணிக்கணும், வியாக்கியானம் பண்ணிக்கணும். தேவனா அதை வச்சு இன்னொருத்தன் கொடுக்குற எந்த வியாக்கியானமும் உனக்கு வேணாம். இப்போ நான் பைபிள் வச்சு என்ன பண்ணுகிறேன்னு நினைக்கிறீங்க? இப்போ பைபிளை வச்சு நான் என்ன பண்ணுகிறேன்னு நினைக்கிறீங்க? நான் எனக்கு பொருந்துற, என்னை இன்னும் இன்பமாக்கிக்கிற, என்னை இன்னும் வெளியே கொண்டு வரக்கூடிய, என்ன இன்னும் சிறப்பாக்கக்கூடிய ஓன் இன்டர்பிரேஷன் பண்ணுகிறேன் நான். ஏற்பாடு எதுவே வெளியே இருந்தாலும் உன் ஏற்பாட்டுக்கு அதை பொருத்திக்கோ, எடுத்துக்கோ. உனக்கு பொருந்தாத விட்டுரு. அதை ஏற்கனவே தெளிவாக இருக்கு. எல்லாவற்றையும் சோதித்துப்பார். நலமானது எடுத்துக்கொள்ளா. யாருக்கு? எனக்கு நலமானது நீ எடுப்பியா, இல்லை உனக்கு நலமானது நான் எடுப்படா? உனக்கு நலமானதை நீ எடுத்துக்க, உனக்கு நலம் இல்லாததை என்ன பண்ணிடு, விட்டுடு. வாழைப்பழம் கையில் கொடுக்குறோம், உரிச்சி பழத்தை தூக்கி போட்டு தோலை விழுங்குறவனும் இருக்கான், உரிச்சி தோலை போட்டு பழத்தை விழுங்குறவனும் இருக்கிறான். நீ எப்படி பக்குவப்பட்டிருக்கிற பாரு. தோலை சாப்பிட்டாலும் விட்டமின் இருக்குது, சாப்பிடு. பழத்தை சாப்பிட்டாலும் விட்டமின் இருக்குது, சாப்பிடு. இல்லை நான் உரிக்கவே மாட்டேன், அப்படியே தொடச்சிட்டு முழுசாக கட்டி சாப்பிட்ருவேன் அப்படின்னா கூட சாப்பிடு. உன் உடம்பு ஒத்துக்குச்சு, உன் நாக்கு ஒத்துக்குச்சுன்னா அது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கே ஏன் நீ தோலை போட்ட, தோலை சாப்பிடு, ஏன் நீ பழத்தை போட்ட, பழத்தை சாப்பிடு, ஏன் நீ தோலும் பழமும் சேர்த்து சாப்பிட்ட அப்படின்னு அவனா வந்தா மட்டும் ரெடி ஆயிரு. என்னன்னு என்னன்னு ஏய் வாசு மூ போ. என் வாழ்க்கை என் சுயத்தில் நான் வாழ்ந்துக்கிறேன். ஏன் வா ஏன் சு நான் வாழ்ந்துக்கிறேன். நீ ஊவா ஊசு மூ போ. அதெல்லாம் உலகமாக தத்துவங்கள்ப்பா. சரியா? இந்த சினிமாவில் ஏதோ கட் பண்ணுவாங்களே, என்னது அது, சென்சாரில் கட் பண்ணுறாங்களே, சுனில் சென்சார்லாம் இதெல்லாம் கட் பண்ணக்கூடாது. நான் வேணுமே ஏ சர்டிஃபிகேஷன் வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு. சரியா? சரி முடிப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு பாடுறீங்க.